அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய பரமபிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது அன்பின் கர்த்தராகிய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பின் நாமத்தினாலும் வாழ்த்துக்களையும் காலை வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபை, அவருடைய தயவு நம்ம ஒவ்வொருவரோடும் இருந்து சென்று போன நாட்களில், விசேஷமாக சென்று போன வருடம் முழுவதும் நம்முடைய உடன்படிக்கையின் வாழ்க்கைக்கு தேவையான மற்றும் பூமிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான நல் ஈவுகளினாலும் போஷித்து பராமரித்து கிருபியாக வழிநடத்தி வந்து இன்றைய தினத்தில் கூட இந்த ஒரு பரிசுத்தமுள்ள பந்தியிலே நாம் பங்கேற்பதற்கு தேவன் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். ஸோ நன்றியுள்ள இருதயத்தோடு இந்த ஒரு பரிசுத்த பந்திக்கு நேராக நம்ம கடந்து செல்ல இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய பெரிதான கிருபை நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இம்மட்டும் ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவித்து வழிநடத்தி வந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு மாபெரும் சாட்சி நாம் இந்த ஒரு சத்தியத்தில் ஜீவனோடு வந்து உட்கார்ந்துருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவனுக்கு நாம் நன்றிகளை கர்த்தர் வழியாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஒரு நினைவு கூறுதல் நாளில் நம்முடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்ப்பதற்கும், இந்த உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்வதற்கும், நம்மளை குறித்ததான ஒரு தற்பரிசோதனை, ஒரு சுய பரிசோதனை நம்முடைய அனுதின ஜீவியங்களில் நம்ம ஏறெடுக்கணும். விசேஷமாக இன்றைய தினத்தில் அந்த ஒரு சிந்தனை நம்ம மத்தியில் தொடர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை வைத்துக்கொண்டு இன்றைய நாளுக்குண்டான பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். இன்றைய நாளில் கூட நம்முடைய ஆத்ம ஜீவியத்திற்கு பிரயோஜனமாகவும் பிதாவாகிய தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாகவும் நாம் பார்க்க தெரிந்து கொண்ட பாடத்தின் தலைப்பு கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. இது நம்ம விசுவாசிக்கிறோங்களா? கர்த்தருடைய கிருபை என்றும் இருக்கிறதுனால தான் இன்றைய தினத்தில் நம்ம இந்த ஒரு பந்திக்குள்ளாக நம்ம கடந்து வரோம். விசேஷமாக பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ஒரு மரணத்தை நினைவு கூறும் அநேக சத்திய பாடங்கள் கடந்த நாட்களில் நம்ம தியானிச்சுட்டு வந்திருக்கிறோம். கிறிஸ்துவை பற்றிய நிறைய தீர்க்க தரிசனங்கள், அதிலும் விசேஷமாக அவருடைய பாடுள்ள மரணம் குறித்ததான காரியங்கள், இதெல்லாமே நாம் ஒவ்வொரு நாட்களிலும் நம்ம தியானிச்சுட்டு வந்துட்டுருக்கிறோம். குறிப்பாக இன்றைய தினத்தில் நம்ம பார்க்குறோம் கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது அப்படிங்கிற ஒரு பாடம். இந்த பாடம் நம்ம எங்கிருந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, கர்த்தருடைய மரணத்தை குறித்து தீர்க்க தரிசன பதிவுகள் பழைய ஏற்பாட்டில் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அதிலும் விசேஷமாக ஒரு பாடல் வடிவில் சொல்லப்பட்டிருக்கு. எங்க சொல்லப்பட்டிருக்குங்க? எத்தனாவது சங்கீதங்க? எத்தனாவது சங்கீதங்க? கர்த்தருடைய மரணத்தை குறித்து 22ஆம் சங்கீதம் கர்த்தருடைய சிலுவை மரணத்தை குறித்ததான அந்த ஒரு விஷயங்கள் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இன்னைக்கு நம்ம 22ஆம் சங்கீதம் பார்க்க போகிறதில்ல, மாறாக இன்றைய தினத்தில் நம்ம 118வது சங்கீதம் பார்க்க போகிறோம். 118வது சங்கீதம். இந்த சங்கீதத்தில் கர்த்தருடைய பாடுள்ள மரணம் அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு தீர்க்க தரிசனமாக. அது மட்டும் இல்லாமல் அவருடைய பின்னடியார்கள், சபை வகுப்பார் எப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கை வாழணும், கர்த்தர் சென்ற வழியில் எப்படி செல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒரு சங்கீதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரில், சங்கீதம் 118ல் இது பாடம் அப்படின்னு சொல்கிறத விட 118வது சங்கீதத்தின் பாடல் அப்படின்னு சொல்லலாம். பாடல் வடிவில் தான் இந்த பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு 118வது சங்கீதத்தில் நாம் எப்படி கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூற போகிறோம் அப்படிங்கிறத கொஞ்ச நேரம் தியானிக்கலாம். இந்த சங்கீதத்துக்கு அப்படின்னு சொல்லி இந்த 118வது சங்கீதம் அப்படிங்கிறதுக்கு பார்க்குறோம். இதற்குன்னு சொல்லி ஒரு விசேஷமான ஒரு சிறப்பு இருக்குது. அதில் கர்த்தருடைய மரணம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதெல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். அந்த விசேஷம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்முடைய வேதாகமத்தினுடைய சென்டர் இந்த சங்கீதம். நம்ம வேதாகமத்தினுடைய சென்டர், டோட்டலாக புக் இருக்கு இல்லைங்களா, அதில் சென்டர் இந்த ஒரு சங்கீதம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும்.
ஸோ முழு வேதாகமத்திலையும் தேவனுடைய தெய்வீக திட்டத்திலையும் சென்டர் யாருங்க? சென்டர் பாயிண்ட் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். ஸோ இந்த 118வது சங்கீதத்தில் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதிலும் விசேஷமாக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடுபலியை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாகவே தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் முக்கியமான ஒரு பகுதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கர்த்தருடைய ஈடுபலி. ஸோ தேவன் பாருங்க எவ்வளோ ஞானமாக அவருடைய பரிசுத்த வேதாகமத்தில் இந்த விஷயங்களை பதிவு செஞ்சிருக்கிறார். ஸோ மிக அருமையான ஒரு சங்கீதமாக இந்த ஒரு சங்கீதம் அமையப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ வேதாகமத்தினுடைய மையம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு சங்கீதத்தில் அடிக்கடி ஒரு வார்த்தை வரும். என்ன ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர் கிருபை என்றும் உள்ளது, ஹிஸ் மெர்சி என்டியூர்ஸ் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தை அடிக்கடி இடம்பெற்றிருக்கும். ஸோ இந்த சங்கீதம் யார் எழுதியிருக்காங்க? சங்கீதம் யார் எழுதியிருக்கா? பொதுவா சங்கீதம் யார் எழுதியிருக்கிறா? தாவீது. அப்ப இந்த சங்கீதம் யார் எழுதியிருக்கார் அப்படின்னா தாவீது எழுதியிருக்கார். அப்ப தாவீது எழுதியிருக்காருன்னா இதுல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றின தீர்க்க தரிசனம் எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கும்? தாவீது தான் எழுதியிருக்காருங்க. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றின தீர்க்க தரிசனம் இங்க பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸோ புதிய ஏற்பாட்டின் வசனங்களோட தொடர்பு படுத்தி இந்த விஷயங்களை நம்ம யோசிக்கலாம். ஸோ இதில் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதை எப்படி நாம் ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா 118வது சங்கீதம் 22வது வசனம். சங்கீதம் 118 வசனம் 22. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குங்க? யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு? இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லு என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. ஆங்கிலத்தில் இந்த வசனம் படிக்கும்போது the stones which the builders rejected has been the chief cornerstone. ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, ஆனா இது மூளைக்கு தலைக்கல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி இங்க நம்ம பார்க்குறோம். ஸோ ஆகாதுன்னு தள்ளப்பட்ட அந்த ஒரு கல் இயேசு கிறிஸ்து. ஸோ அவர் தான் சபைக்கு எப்படி இருக்காருங்க? தலைக்கல்லாக இருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். மூளைக்கல்லாகவும் அங்க இருக்கிறார். ஸோ தேவனுடைய அந்த ஒரு சபை, தேவனுடைய வீட்டை கட்டும் வேலை ஃபர்ஸ்ட் அங்க யார் கிட்ட இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா யூதர்கள் கிட்ட இருந்துச்சு. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிறிஸ்துவை அவங்க தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த 118வது சங்கீதத்துல நமக்கு நன்கு தெரியும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதப்பட்டிருக்கு. ஸோ இந்த 118வது சங்கீதத்துல இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதப்பட்டிருக்குன்னா இயேசு கிறிஸ்துவை பற்றி என்னென்ன எழுதப்பட்டிருக்கும்? சரி, இயேசு கிறிஸ்துவை பற்றிய விஷயங்கள் என்னென்ன நமக்கு தெரிஞ்சிருக்கிறோம்? என்ன தெரிஞ்சிருக்கிறோம்? 1 2 சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்துவனுடைய தேவனுடைய குமாரன் தெரியும், ஈடுபலி கொடுத்திருக்கார் தெரியும், அவர் நம்முடைய இரட்சகர், உலகத்தின் இரட்சகர், இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆனா இந்த 118ஆம் சங்கீதத்துல இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம கிறிஸ்துவனுடைய பாடுகள், கிறிஸ்துவனுடைய மரணம், கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல், அதுக்கப்புறம் சபையாக்கிய நம்முடைய பரலோகத்திற்கான அழைப்பு, இதெல்லாமே அங்க நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நம்முடைய மேலான அழைப்பை பற்றி அங்க இந்த சங்கீதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் தெரிந்தால் நம்மளும் தெரிந்து கொண்டுட்டோம் அப்படின்னா நம்மளும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஜெயம் கொண்ட ஒரு வகுப்பாராக அந்த ஒரு தேவனுடைய தெய்வீக திட்டத்தை நாம் செயல்படுத்துவதற்கு உதவியாக இருக்கும் சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ தாவீது இந்த ஒரு சங்கீதத்தை எழுதியிருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ தாவீது எழுதியிருக்கும் பொழுது எப்படி இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் எழுதியிருக்க முடியும் அப்படின்னு கேட்டா அதற்கும் இந்த ஒரு சங்கீதத்தில் நம்ம பதில் பார்க்கலாம். உதாரணத்திற்கு அங்க பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும் பொழுது சவுல் ராஜாவை பத்தி நம்ம படிச்சிருப்போம், அப்சலோம் பத்தி படிச்சிருப்போம். இன்னும் பல பேரினுடைய கைகளுக்கு, ஏன்னா இவங்க எல்லாமே தாவீதுக்கு விரோதமாக செயல்பட்டாங்க. ஸோ இவங்க கைகளுக்கெல்லாம் அங்க யார் தான் விலக்கி காத்துக்கிட்டாங்க அப்படின்னா தேவன் தான் தாவீதை விலக்கி காத்துட்டார்.
ஸோ அதை குறித்து நிறைய சங்கீதங்களில் வந்து பேசியிருக்கார். ஏன்னா அவர் வந்து என்னுடைய சத்துருக்களின் கைகளுக்கு என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டீர், நான் வந்து வனாந்தரத்தில் திரிஞ்சேன், இப்படியெல்லாம் நம்ம வந்து தாவீதினுடைய அனுபவங்கள் மூலியமாக, பாடங்கள் மூலியமாக நம்ம வந்து கேட்டிருக்கோம். ஸோ அதே நேரம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றின தீர்க்க தரிசனமும் அங்கே வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதை தாவீது எப்படி எழுதியிருக்க வேணும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம், ஈடுபலி, இதெல்லாம் தாவீது எதன் அடிப்படையில் எழுதியிருக்கணும்? எதனுடைய ஒரு உந்துதலின் மூலமாக எழுதியிருக்கணும்? பரிசுத்த ஆவியினுடைய ஒரு அனுகிரகத்தினால, அந்த ஒரு ஹோலி ஸ்பிரிட்டினுடைய கைடன்ஸ்னால தான் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய மரணங்கள் குறித்ததான காரியங்களை வந்து எழுதியிருக்க முடியும். இதை நாம எப்படி சொல்லலாம், எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நம்மளுக்கு நல்லாவே தெரியும். 51ஆம் சங்கீதம், பத்சேபாள் இடம் வந்து அவர் வந்து தவறு பண்ணதுக்கு அப்புறம் அங்க ஜெபிப்பார். என்னன்னு ஜெபிப்பார்னா, 51ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்துல, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்தாவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும் அப்படின்னு சொல்லி ஜெயிப்பார். நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொல்வார் இல்லைங்களா, சொல்லி எல்லாம் புரிய வச்சதுக்கு அப்புறம் இவர் உடனே நாம செஞ்சது தவறுதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து தேவன்கிட்ட ஜெபம் பண்ணுவார். எப்படின்னா, உங்களுடைய பரிசுத்த சமூகத்திலிருந்து என்னை தள்ளிடாதீங்க, உம்முடைய பரிசுத்தாவிய என்னிடத்திலிருந்து எடுத்துறாதீங்க அப்படின்னா, தேவன் என்ன பண்ணியிருக்காருங்க? அவருக்கு பரிசுத்தாவிய கொடுத்துருக்கிறார். கொடுத்தங்காட்டி தான் இவர் என்ன பண்றாருங்க? எடுத்துறாதீங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ இதுல தான் அங்க வந்து அந்த பரிசுத்தாவினுடைய வழிநடத்துதல் மூலமாக அங்க வந்து அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் வந்து குறிப்பிடுறார். ஸோ தேவனுடைய அந்த ஒரு பரிசுத்த ஆவி அவர்கிட்ட இருந்ததுனால தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றின தீர்க்க தரிசனங்களை அங்க தாவீது அவருடைய சூழ்நிலை, அவருடைய அனுபவங்கள் மூலியமாக அவர் என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா எழுதுறார். எப்படி எழுதுறாருன்னா, ருசி பார்த்து எழுதும் விதமாக அவர் வந்து எழுதுறார். அது மட்டும் இல்லாம ஜெபம் செய்யவும் அவர் வந்து எத்தனைக்கிறார் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம இந்த 118ஆம் சங்கீதத்துல முதல் வசனத்தை நம்ம வந்து படிக்கலாம். முதல் வசனம் வாசிங்க, 118:1. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸோ ஆசீர்வாதமாக இந்த ஒரு வசனம் நம்மளுக்கு தேவன் கொடுக்கிறார். அது மட்டும் இல்லாம 2ஆம் வசனம் கூட வாசிங்க. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்வதாக. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று யார் சொல்வதாக? இஸ்ரவேல் சொல்வதாக. 3ஆம் வசனம் வாசிங்க. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக. 4ஆம் வசனம் வாசிங்க. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தருக்கு பயப்படுபவர்கள் சொல்வார்களாக. இந்த வசனத்தை நாம கவனிச்சோங்களா? இப்ப 4 வசனம் வாசிச்சோம் இல்லைங்களா? கவனிச்சுமா? இதுல 3 வகுப்பார குறிச்சு சொல்றார். முதல் யாருங்க? இஸ்ரவேல் சொல்வதாக. என்னன்னு சொல்லணுமா? அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்வதாக. 2வது வகுப்பார் ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக. என்னன்னு சொல்லி? அவர் கிருபை என்றும் உள்ளது என்று. 3வது கர்த்தருக்கு பயந்தவர்கள் சொல்லணுமா? அவர் கிருபை என்றும் உள்ளது என்று. ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரியில இந்த 3 வகுப்பார குறித்து கடைசியில் பார்க்கலாம். பாடத்தினுடைய கடைசியில் நாம என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். ஸோ முதலாவது வசனத்தின்படி இந்த உலகத்துல முதல்ல பிதாவாகிய தேவன் நல்லவர் அப்படின்னு சொல்லி ருசி பார்த்து சொன்னவர் யாருங்க? ருசி பார்த்து சொன்னவர் யார்? ஃபர்ஸ்ட் பிதாவாகிய தேவன் நல்லவர் அப்படின்னு சொல்லி ருசி பார்த்து சொன்னவர் யார்? இயேசு கிறிஸ்து தான். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் ஃபர்ஸ்ட் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, சர்வ வல்லவர் நல்லவர் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அவர் தான் என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னா ருசி பார்த்து சொல்லியிருக்கிறார். ஸோ இவர் சபைக்கு சொன்னாரா? அது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த உலகத்துக்கும் சொல்லியிருக்கிறார். பிதாவாகிய தேவன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ இந்த வசனம் பாருங்க, ஆரம்பிக்கும் போதே
கர்த்தரை குறித்து தான் ஆரம்பிக்குது. இந்த வசனம் கிறிஸ்துவுக்குமே பொருந்தும் தான். ஸோ கர்த்தரை குறித்து தான் இந்த வசனம் ஆரம்பிச்சிருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ பிதாவாகிய தேவன் அவருடைய அன்பு ஆதியில பாருங்க ஆதாம் ஏவாள் கிட்ட ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் புதிய ஏற்பாட்டுல சீஷர்கள் கிட்ட எல்லாம் வந்துச்சு. அப்புறம் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் சபை வகுப்பாருக்கு இப்படியெல்லாம் நிறைய அப்படி தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. ஸோ பிதாவாகிய தேவன் நல்லவர், அவர் கிருபை, அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய நீதி என்றும் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு யார் தான் நிரூபிச்சு காமிச்சுக்கிறாங்கன்னா கர்த்தர் தான். சோ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லி நிரூபிச்சு காண்பிச்சுக்கிறார். சோ இதை யார் யார் சொல்லணும்னு சொல்லி சொல்றாருன்னா இஸ்ரேல் சொல்லணும். அதுக்கப்புறம் 3ஆம் வசனத்துல ஆரோனின் குடும்பத்தார் வந்து அங்க வந்து சொல்லணும். 4ஆம் வசனத்துல கர்த்தருக்கு பயந்தவர்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அங்க வந்து சொல்றார். சோ இவங்க ருசி பார்த்தா தானே சொல்ல முடியும். அவர் நல்லவர் அப்படிங்கிறத ருசி பார்க்கணும் இல்லைங்களா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் என்ன பண்ணியிருக்காருங்க? அப்படியே ஒவ்வொரு விஷயங்களையும் ருசித்து இருக்கிறார். அதனால அவர் சொல்றார். ஸோ நம்மளுக்கு கூட என்ன பண்ணுங்க, அந்த மாதிரி ஒவ்வொரு கர்த்தருடைய தேவனுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் ருசி பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ இந்த 3 வகுப்பாரை குறித்து பாடத்தினுடைய முடிவில் நம்ம என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். ஸோ முதல்ல இந்த ஒரு சப்ஜெக்டினுடைய முக்கியமான ஒரு வசனம், அடுத்த வசனம் நம்ம கடந்து செல்லும் பொழுது 118ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி எங்க வச்சாருங்க? விசாலத்துல வச்சுட்டார். அப்ப பாருங்க, கர்த்தருக்கு ஆரம்பத்திலேயே என்ன இருந்துச்சு? நெருக்கம் இருந்துச்சு. அவருக்கு ஆரம்பத்திலேயே ஒரு நெருக்கம் இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனை நோக்கி கூப்பிட்டாரா, நெருக்கத்திலிருந்து விடுதலை தந்தாராம். இங்க வந்து நம்ம தமிழ் வேதாகமத்தில் எப்படி இருக்குன்னா, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை கேட்டறிலி விசாலத்துல வைத்தார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கீங்களா? ஆங்கிலத்துல வந்து இன் பிராட் பிளேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதாவது செட் மீ ஃப்ரீ அப்படின்னா அந்த நெருக்கத்திலிருந்து விடுதலை தந்திருக்கார். விசாலத்துல வைத்தார்னு இருக்கீங்களா, அது வந்து விடுதலை தந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட அவர் என்ன பண்ணிட்டாருன்னு எனக்கு விடுதலை தந்துட்டார் அப்படின்னு சொல்லி அங்க வந்து சொல்றார். சோ கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு நெருக்கம் எங்க ஸ்டார்ட் ஆச்சுங்க? ஃபர்ஸ்ட் அவருக்கு எங்க ஸ்டார்ட் ஆச்சு நெருக்கம்? நம்ம பதில் பேசணும், இல்லாட்டி ரொம்ப டல்லா இருக்கு சப்ஜெக்ட். வாசிக்கலாம் பாருங்க, லூக்கா 12:50. ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்தானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். சோ எங்கிருந்து நெருக்கம் ஆயிடுச்சுங்க? அவருக்கு யோர்தான்லயே அங்க வந்து நெருக்கம் ஆயிடுச்சு. ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நான் என்ன பண்றேன்னா நெருக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ பாருங்க, கர்த்தருக்கு ஆரம்பத்திலிருந்தே எல்லாமே எப்படித்தான் இருந்துச்சுன்னா ஒரு நெருக்கம் தான், ஒரு விசாலமான ஒரு விஷயம் இல்லை. பொதுவாக கர்த்தருடைய பிறப்பை நாம பார்க்கும் பொழுதே அவர் எங்கதான் பிறந்துட்டாருங்க? ஒரு அரண்மனையில பிறந்துட்டாரா? எங்க? ஒரு தொழுவத்துல, ஒரு முன்னணியில் அங்க வந்து கிடத்தப்படுறார். பொதுவா நம்ம ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைய போய் பார்க்கறதுக்கு நாம என்ன வாங்கிட்டு போவோங்க? ஒரு குழந்தை பிறந்திருக்கு பார்க்க போனா என்ன வாங்கிட்டு போவோம்? ட்ரெஸ் வாங்கிட்டு போவோம். அப்புறம் பெட்டு வாங்கிட்டு போவோமா? பெட்டு ரொம்ப சாஃப்டா இருக்கணும்னு சொல்லி பெட்டு வாங்கிட்டு போவோம். ஏன் அப்படின்னா அந்த குழந்தைக்கு ரொம்ப உடம்பு மெல்லிஷா இருக்கிறங்காட்டி அது வந்து கரடு முடா இருந்தால் அந்த குழந்தைக்கு வலிக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப குஷன் நல்லா இருக்கிற மாதிரி வாங்கிட்டு போவோம். இது நம்ம தேவன் பாருங்க, அவருடைய ஒரே பேரான குமாரனுக்கு கல்லும் முள்ளும் இருக்கக்கூடிய ஒரு கம்ஃபர்ட்னஸ் இல்லாத இடத்துல தான் அவர் வந்து பிறக்க வச்சிருக்கார். ஒரு தரையில தான், ஒரு கல்லு மேலதான் அவர் பிறக்க வச்சிருக்கிறார். அந்த குழந்தை அங்கதானே வச்சிருப்பாங்க. ஆனா தேவனுக்கு தன்னுடைய குமாரன் மேல அன்புதான் அதை காட்டிலும் இந்த ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கு மீதும் மிகுந்த அன்பு. ஒரு மீட்கும் பொருள் கொடுக்கணும், எல்லாத்தையும் தெய்வ பக்தியுள்ள ஒரு சந்ததியாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவருடைய விருப்பமாக இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ ஆரம்பம் முதலே கர்த்தருக்கு அங்க நெருக்கம் இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம்.
ஸோ ஞானஸ்தானம் முதலே அந்த ஒரு நெருக்கம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாருங்க, அவர் வந்து எபிரேயர் 10:7 வாசிங்க. அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தகத் துருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். இங்க அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் அப்படின்னு சொல்றாரு. புஸ்தக சுருள்ல என்ன குறித்து எழுதப்பட்டிருக்கு. அப்ப புஸ்தக சுருள்ல அவர் குறித்து எழுதப்பட்டிருக்குன்னா புஸ்தக சுருள்ல நம்ம குறித்து கூட என்ன பண்ணுவீங்க, எழுதப்பட்டிருக்கு. சோ அவருக்கும் தேவனுடைய திட்டத்துல ஒரு பங்கு அங்க கொடுத்திருந்தார், அவர் நிறைவேற்றி முடித்தார். அதே போலதான் நமக்கான ஒரு தேவனுடைய தெய்வீக திட்டத்துல ஒரு பங்கு இருக்கு. சோ அதை நம்ம என்ன பண்ணணும்னா நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கணும். சோ உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் அப்படின்னு சொன்னார். அங்க தேவ சித்தம் செய்வதற்காக வந்துட்டார். சரி, தேவ சித்தம் என்னங்க? அடுத்த கேள்வி, தேவ சித்தம் என்ன? தேவ சித்தம் என்ன அப்படின்னா எசையா 53:10 வாசிங்க. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரபதியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாட்களாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். சோ மாம்சத்தில் இருந்த நாட்கள்ல கர்த்தர் பிதாவை நோக்கி ஜெபித்து கொண்டே இருக்கிறார். இப்படி தேவனை நோக்கி கூப்பிடும்போது பதில் அங்க வந்துச்சுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். சோ அதற்கு முன்பாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு எப்ப நெருக்கங்கள் அங்க வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்தோம். ஞானஸ்தானத்திலிருந்து அந்த ஒரு நெருக்கம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா ஞானஸ்தானத்துல தேவன் கிட்ட ஒரு ஒப்பந்தத்தை, ஒரு உடன்படிக்கையை அவர் என்ன பண்றாருன்னா செஞ்சிருக்கார். சோ அவர் செலுத்த வேண்டிய பலி என்ன அப்படிங்கிறத நல்லா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த பலியை நான் செலுத்துறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் பண்ணியிருக்கார் பிதாவாகிய தேவன் கிட்ட. அதுக்கு முன்னால என்ன பண்ணியிருக்காருங்க, செல்லும் செலவை கணக்கு பார்த்திருக்கிறார். பிதாவாகிய தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில என்ன, எப்படி நடக்கணும், எப்படி பலியை கொடுக்கணும் அப்படிங்கிறத உணர்ந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒப்பந்தம் செய்திருக்கிறார். பொதுவாகவே ஆசாரியர்கள் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அந்த ஒரு வயது என்னங்க, அந்த ஊழியத்திற்கு 30 வயசு. ஸோ கர்த்தரும் அந்த ஒரு 30வது வயசுல ஞானஸ்தானத்தின் மூலம் தன்னை தேவனுடைய வேலைகள் செய்வதற்கு தன்னை வந்து முன் கொடுக்கிறார். ஸோ அப்படி வந்தப்போ அவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எபிரேயர் 10:7. அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து இருக்கிறது என்று சொன்னேன் என்றார். இதெல்லாம் தெரிஞ்சுதான் வர்றாரு உங்களுடைய சித்தம் செய்யறதுக்கு. சரி, சித்தம் செய்ய வர்றேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ தேவனும் ஓகேப்பா நீ சித்தம் செய்ய வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சித்தம் என்ன அப்படின்னு சொல்லி தேவன் கிட்ட கேட்கும்போது சொல்லிடுறாரு அவரு, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, அடுத்த வசனத்துல கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்திட்டார். இதுதாங்க தேவ சித்தம். இந்த சித்தம் செய்வதற்கு எவ்வளவு தைரியமா ஒரு ஒப்பந்தத்தை பண்ணிட்டு வர்றாரு பாரு. இதுதான் தேவனுடைய தெய்வீக திட்டமா இருக்கு. சோ கிறிஸ்துவுக்கு தேவனுடைய தெய்வீக திட்டம் என்ன அப்படிங்கிறது நன்கு தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் சொல்றாரு இதோ வர்ற. எவ்வளவு ஒரு ஆர்வமா வர்றாரு பாருங்க, அப்பாவுடைய தகப்பனுடைய சித்தம் செய்வதற்கு எவ்வளவு ஆர்வமா இதோ வர்ற அப்படின்னு சொல்லி வந்து செய்யறார். சோ இந்த அர்ப்பணிப்பு கூட அங்க ஒரு பொருத்தனையாகத்தான் தேவன் வந்து பார்க்கிறார். எப்படின்னா நசரேய விரதத்துல வந்து பார்க்கும்போது ஒரு பொருத்தனை வந்து செய்வாங்க, யோவான் ஸ்நானனெல்லாம் வந்து செய்திருப்பார். அப்போ பார்க்கிறோம் ஒவ்வொரு உடன்படிக்கையிலும் ஒரு பொருத்தனை அடங்கியுள்ளது. எவ்வளவு அருமையா நம்ம வந்து பார்க்கிறோம். ஒவ்வொரு உடன்படிக்கையிலும் ஒவ்வொருவரும் உடன்படிக்கை சேர இல்லைங்களா, அந்த ஒவ்வொருத்தருடைய உடன்படிக்கையிலும் ஒரு பொருத்தனை அடங்கி இருக்குது. சோ பொருத்தனைய நேர்ந்து கொண்டதை என்ன பண்ணுங்க, சரியா செய்யணும். இல்லாட்டி நேர்ந்து கொள்ளாமல் இருக்கிறதே நலம். சோ பொருத்தனை பண்றது எவ்வளவு முக்கியமோ பொருத்தனைக்கு ஏற்ப வாழ்றது அதை விட முக்கியம். அர்ப்பணிப்பது எவ்வளவு முக்கியமோ அர்ப்பணிப்புக்கேற்ற ஜீவிப்பது அதை விட முக்கியம். அன்புக்குரிய சகோதர சோர்ல ஒவ்வொரு உடன்படிக்கையிலும் ஒவ்வொரு பொருத்தனை அங்க வந்து உள்ளடங்கி இருக்குது. சோ தன்னை குறித்து புஸ்தக சுருள்ல
எழுதப்பட்டிருக்கிறத அங்க வந்து கர்த்தர் அறிந்து கொள்றார். அதை குறித்து நம்ம வாசிக்கிற பாருங்க, எபிரேயர் 10:5. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். இங்க இந்த ஒரு வசனம் படிக்கும்போது பலியையும் காணிக்கையும் நீர் வந்து விரும்புறதில்ல, ஆனா எனக்காக ஒரு சரீரத்தை நீர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறீர் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டிருக்கிறார் கர்த்தர். பலி செலுத்தினார், பலி செலுத்துறது ஓகே, ஆனா பாக்குறோம் ஒரு சரீரத்தை நீங்க எனக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறீங்க. சோ ஏன் இந்த ஒரு சரீரத்தை தேவன் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அங்க இவர் தேவன் கிட்ட சொல்லிட்டார், நீங்க சரீரத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறீங்க, ஆனாலும் அது உம்முடைய சித்தம் தான் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ இந்த உம்முடைய தேவனுடைய சித்தத்திற்கும் இந்த சரீரத்திற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. அந்த தொடர்பு தான் நம்ம வந்து பார்த்தோம். இந்த சரீரம் இருந்தா தான் என்ன பண்ண முடியுங்க, அதையே ஏசாயா 53:10 வாசிச்சோம்னா, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாக்கி. சரீரம் இருந்தா தாங்க நொறுக்க முடியும், சரீரம் இல்லைன்னு எப்படி நொறுக்க முடியும்? சோ கர்த்தரோ அவரை வந்து நொறுக்க சித்தமாயிருக்கார். ஸோ இந்த அதுதான் தேவனுடைய சித்தம். ஸோ இந்த சித்தம் தான் அங்க புஸ்தக சுருள்ல எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த காலங்கள்ல வந்து இப்ப நம்ம கையில பிரிண்டட் பைபிள் இருக்கிற மாதிரி எல்லாம் அந்த காலங்கள்ல இல்லை. புஸ்தக சுருள்ல தான் எழுதுவாங்க, தோல் சுருள்ல. அது எங்கதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆலயத்தில் இருக்கும். அதை வந்து ஆலயத்தில் இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் அது வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த பொறுப்புல இருக்கிறவங்க மட்டும்தான் அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வாசிப்பாங்க. ஸோ ஜெப ஆலயத்தில் இருக்கக்கூடிய வேத பாரகர்கள் ஆசாரிகள் கையில தான் இருக்கு. ஸோ சாதாரண மக்கள் அதை வந்து படிக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு முடியாது. இவங்க படிச்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நேரா ஆலயத்துக்கு போவாங்க, அங்க ஆசாரியர்கள் வேத பாரகர்கள் படிப்பாங்க, அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை படிப்பாங்க. இவங்க அதை கேட்டுட்டு வந்துட வேண்டியதுதான், மற்றபடி அதை வாங்கி படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதனாலதான் கர்த்தர் வந்து சொல்றார், புஸ்தக சுருள்ல என்ன குறிச்சு எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஒருத்தவங்க வாசிக்கிறாங்க, அதை கேட்கிறாங்க, இவர் படிக்கிறார். ஸோ இதெல்லாமே அங்க வந்து நம்ம வந்து கவனிக்கிறோம். இன்றைய தினத்துல நம்மளுக்கு நிறைய புக்ஸ் எல்லாம் கையில் இருக்கிறங்காட்டி நம்ம அதுக்குண்டான முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. பரிசுத்த வேதாகமத்துக்கு உண்டான முக்கியத்துவம் நம்ம வந்து கொடுக்கறது இல்லை. ஆனா அந்த காலங்கள்ல ஒரு வசனம் படிக்கணும் கேட்கணும்னாலே, கேட்கணும்னா தான் படிக்கிறது இல்லை, ஏன்னா இவங்க படிக்க முடியாது. கேட்கணும்னாலே ஆலயத்துக்கு தான் போகணும், அது ஆலயத்துக்கு போய் வெயிட் பண்ணணும். அவங்க எப்போ வந்து அவங்க டைம் இருக்குமோ அந்த டைம்ல தான் அவங்க படிப்பாங்க. ஸோ அன்புக்குரிய சகோதரர் சொல்ல அப்படித்தான் இருந்திருக்கு. ஸோ ஓய்வு நாளில் மட்டும்தான் அங்க போய் அதை வந்து வாசிக்க ஜனங்கள் கேட்கும்படியான நிலை அங்க இருந்துச்சு. ஸோ கிறிஸ்துவுக்கு தன்னை குறித்து எழுதப்பட்டவைகள் இந்த ஒரு ஜெப ஆலயத்துல இருக்கிறத படிக்கிறதுக்கு அங்க என்ன பண்ணுவார்னா அடிக்கடி அவர் வந்து ஜெபாலயம் போறார். ஸோ ஜெபாலயத்துக்கு போய் அதை படிச்சு இவர் என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா மனப்பாடம் செஞ்சிருக்கிறார். ஸோ மனப்பாடம் செஞ்சதுனாலதான் 40 நாட்கள் இவரால அந்த வசனங்களை உட்கொள்ள முடிஞ்சது, அதாவது தியானிக்க முடிஞ்சது, மெடிடேஷன் பண்ண முடிஞ்சது. ஸோ அந்த 40 நாட்களிலும் இந்த வசனங்களினுடைய தேவனுடைய வார்த்தைகளினுடைய விஷயங்கள் அவருடைய சிந்தனையில் இருந்துச்சுன்னு சொல்லி நான் வந்து பார்க்கணும். ஸோ அப்பதான் அவர் வந்து தெரிந்து கொள்றாரு, தேவன் தன்னை நொறுக்க சித்தமானதை அவர் வந்து தெரிந்து கொண்டிருக்கிறார். ஸோ தான் நொறுக்க சித்தமாக்கப்பட்டிருக்குது தெரிந்து கொள்றார். தான் பலியிடப்படணும் அப்படிங்கிறதையும் அவர் வந்து தெரிந்து கொண்டு, எப்படி பலியிடப்படணும் அப்படின்னா எனக்காக ஒரு சரீரம் தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார் அப்படிங்கிறத அங்க வந்து அறிந்து கொள்றார். ஸோ அதை தெரிஞ்சுட்டு தான் அவர் வந்து என்ன பண்றாரு சொல்லி பார்த்தோம்னா தன்னை வந்து தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறார். அந்த தேவ சித்தம் கூட என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நொறுக்கணும், நசுக்கணும், பிழியணும், இது தேவ சித்தம். ஸோ இதுதான் நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ இந்த ஒரு விஷயத்த பாருங்க, சங்கீதம் 22 கூட கம்பேர் பண்ணும்போது சங்கீதம் 22:6, நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். கிறிஸ்துவனுடைய நிலைமை இதுதாங்க. நான் வந்து ஒரு புழு அப்படின்னா புழுவை எப்படி பார்ப்பாங்க, ஒரு அருவருப்பா தான் பார்ப்பாங்க. ஸோ மனுஷன் அல்ல, நான் வந்து ஒரு இது ஒரு தீர்க்க தரிசன வசனம், நானும் ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால அவமதிக்கப்பட்டிருக்கிறேன். எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவமதிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஒரு புழுவுக்கு பெயர் வந்து பார்க்கும் பொழுது ஸ்கார்லட் அப்படிங்கிற ஒரு பெயர் வந்து கொடுக்குறாங்க, அல்லது கிரிம்சன் அப்படிங்கிற ஒரு பெயர் வந்து அங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம துணிகள் எல்லாத்தையும் வந்து கலர் பண்றதுக்கு, டை பண்றதுக்கு என்ன பண்றாங்க, பல்வேறு சாய
ஃபேக்ட்ரி எல்லாம் இருக்கு, டை இருக்கு. வாங்கி அது நம்மளுக்கு வேணுங்கிற கலரை இப்போ வெள்ளை கலர் கொண்டு போனால் நம்மளுக்கு கருப்பு கலராக மாற்றணும், ப்ளூ கலராக மாற்றணும், சிவப்பு கலராக மாற்றணும்னா அழகாக அவங்க வந்து மாற்றி கொடுத்துட்றாங்க. ஸோ பழங்காலங்களில் இப்படிப்பட்ட நிலைமை இல்லை. ஏன்னா இன்னைக்கு அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்துருச்சு, டை கெமிக்கல்ஸ் எல்லாம். அந்த காலங்கள் அப்படி இல்லை. அப்போ ஒரு பொருளுக்கு, ஒரு துணிக்கு சாயம் ஏற்றணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, சில தாவரங்கள், சில பூச்சிகள், இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா நசுக்குவாங்க. அதில் ஒரு பூச்சி தான் இந்த ஒரு ஸ்கார்லட் கிரிம்சன் அப்படிங்கிற ஒரு பூச்சி. இது வந்து பார்த்தோம்னா இதை நசுக்குனா சிவப்பு கலர் வரும். இதை நசுக்குனா சிவப்பு கலருக்காக இந்த புழுவை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த புழுவை நசுக்குவாங்க. பிறகு அதிலிருந்து வரக்கூடிய அந்த ஒரு சிவப்பு கலரை பயன்படுத்தி துணிகளுக்கு சாயம் விடுவாங்க. ஸோ இது கூட ஒரு முன்னோடியாக ஆசரிப்பு கூடாரத்தில் 4 விதமான திரைகள் அங்கே வந்து கொடுக்கப்பட்டு, அந்த 4 விதமான மூடு திரைகள் இருக்குது. அதுல ஒண்ணு ஆட்டுக்கடாவினுடைய தோலின் மேல இந்த நிறத்தை வந்து பூசிப்பாங்க. ரேம் ஸ்கின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரேம் ஸ்கின் அப்படின்னு சொல்லி அங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ ஆசரிப்பு கூடாரத்துல அந்த ரேம் ஸ்கின்னுக்கு வந்து இந்த ஒரு சாயத்தை வந்து அவங்க இந்த புழுவினுடைய அந்த ஒரு சாயத்தை பயன்படுத்துவாங்க. ஸோ இதைத்தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது நொறுக்கப்பட்டேன் அப்படிங்கிறார். ஸோ அப்ப இந்த புழுவை போல மிதிக்கப்பட்டிருக்கிறாரு, நசுக்கப்பட்டிருக்கிறாரு, கிரஷ் பண்ணப்பட்டிருக்கிறார். பொதுவாக அந்த புழுவை நசுக்கும் பொழுது அதிலிருந்து சிகப்பு கலர் ரத்தம் வரும். ஸோ சிகப்பு அப்படின்னாலே நம்மளுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் என்னங்க? சிகப்பு அப்படின்னா ஆவிக்குரிய அர்த்தம் தியாகம். இன்னும் நம்ம ஸ்பிரிச்சுவலா சொல்லணும்னா ஈடுபலி வந்து நம்ம சொல்லலாம். ஸோ ஒரு சிகப்பு நிறம் அப்படிங்கிறதுக்கு ஈடுபலின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அதே சிவப்புக்கு இன்னொரு அர்த்தம் கூட இருக்கு. ஏசாயா 1:18 உன் பாவங்கள் சிவேர் என்று இருக்கு. அப்போ அங்க பாவத்துக்கு கூட என்ன ஒரு சிகப்பு தான் வந்து பயன்படுத்துறாங்க. ஸோ இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, நசுக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, பிழியப்பட்டு பாவத்திற்கு ஒரு பரிகாரியாக அவர் வந்து தன்னை வந்து ஈடுபலி கொடுக்குறார். ஸோ அதுதான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்க கெத்செமனே, அது மட்டும் இல்லை, அந்த கெத்செமனேல அந்த ஜெபம் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள், அது எல்லாத்துலேயும் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை வந்து அவர் என்ன பண்ணிட்டார்னு சொல்லி பார்த்தோம்னா முற்றிலும் அவர் வந்து ஒப்பு கொடுத்துட்டார் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ ஒரு மனுஷன் பொதுவாகவே அங்கே வந்து கர்த்தர் வந்து அந்த கெத்செமனேலிருந்து அவருக்கு வியாகுலம் ஸ்டார்ட் ஆகுது, ரொம்ப மிகுந்த வியாகுலம். அப்படி வியாகுலத்தினால அவருக்கு என்ன ஆயிடுச்சுங்க, ரத்தத்தின் பெருந்துளிகள் வேர்வையில அது வந்து வெளிவந்துச்சுன்னு சொல்லுவோம். இப்போ வேர்வை வர மாதிரி ஒரு ரத்தங்கள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெளிவந்துச்சுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இது எதனால வந்துச்சுன்னு சொல்லி நம்ம சகோதரர் சொல்லும் பொழுது, அவருடைய ஆள் மனசுல பாரங்கள், ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி. அந்த ஸ்ட்ரெஸ்னால என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா அழுத்துறதுனால ஒருவித ஹார்மோன் அங்கே என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா வெளியாகுது. அது நிமித்தம் அவருடைய ஹார்ட் பீட் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அதிகமாகுது. ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்க்கும் பொழுது அந்த வேர்வை சுரப்பிகள் சுருக்கக்கூடிய இடம் வந்து வெடிச்சிடும். இப்போ பொதுவாகவே ஒரு டென்ஷனான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான என்ன ஆகுது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வேர்த்துரும். கொஞ்சம் வேர்வை ஜாஸ்தியாக இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க, என்ன படபடப்புன்னு ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்களா கேட்பாங்க இல்லைங்களா? அப்போ அங்கே கர்த்தருக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கம், அங்கே ஸ்ட்ரெஸ்ஸு. அது பொதுவாக எப்படின்னு சொல்லி அந்த ஹார்மோன்ஸ் இருக்கக்கூடிய இடம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா வெடிக்குது. ஏன்னா மன அழுத்தம் மற்றும் இதய துடிப்பின் நிமித்தம் அந்த ஒரு வேர்வை துளிகள் வந்து சுருக்கக்கூடிய இடம் வெடிச்சு, அந்த வெடிச்சதுக்கு அப்புறம் அது வேற எங்கேயும் போறக்கு இடம் இல்லாதனால என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ரத்தம் வந்து தோல் வழியாக அது வேர்வையாக வெளியேறுது. ஸோ அந்த வேர்வையும் வருது, அது கூட சேர்ந்து ரத்தமும் கலந்து அது வந்து வெளியே வருது. ஸோ இதுதான் இயேசுவுக்கு அங்க நடந்துச்சுன்னு சொல்லி நான் வந்து பார்க்குறோம். ஸோ இந்த 118ஆம் சங்கீதத்துல சொன்னபடி தேவனை நோக்கி கர்த்தர் கூப்பிடுறார், ஜெபம் செய்கிறார், பதில் அங்க வந்துச்சா அப்படின்னா வந்துச்சு. தூதன் அவரை என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தோம்னா தேடுறார். ஸோ இதுல தான் நம்ம வந்து பார்க்குறோம், வாசிக்கலாம். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். ஸோ வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை வந்து பலப்படுத்துறார். அதுதான் நம்ம 118ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்துல அப்படி படிச்சோம். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட கர்த்தர் என்னை கேட்டருளி. கேட்டார், அங்க ஜெபிக்கிறார், கேட்கிறார், கேட்டு விசாலத்துல அங்க வந்து வைக்கிறார் அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கிறோம்.
அடுத்தது 118:6. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? சோ கர்த்தர் என் பட்சத்துல இருக்கிறாரு, நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். சோ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பலியை செலுத்த வரும் பொழுது எங்காவது பயந்துட்டாருங்களா? எங்காவது பயந்துட்டாரா? எங்குமே அவர் பயந்ததாக இல்லை. ஆனா ஒரு சிலர் எப்படி சொல்றாங்கன்னா, பயம் இருந்துச்சு, பயந்துதான் அவர் என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறார் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. ஆனா அவருக்கு எந்த இடத்திலும் பயம் அங்க இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ தன்னுடைய சுய சித்தம் என்னைக்கும் மேல் வரக்கூடாது அப்படிங்கிறதுல அங்க கர்த்தர் எப்படி இருந்துட்டான்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப கவனமாக இருந்துட்டார். சோ அப்பாவின் சித்தம் அங்க செய்யணும் அப்படிங்கிறத யோசிக்கிறார், சிந்திக்கிறார். அதுவே அவருடைய வாழ்வினுடைய ஒரு தியானமாக, ஒரு வாழ்க்கையாக இருந்துச்சு. சோ இந்த ஒரு பலியை பொறுத்த வரைக்கும் கர்த்தர் எப்படித்தான் இருந்துட்டான்னு சொல்லி பார்த்தோம்னா, சுயாதீனமாக, தாமாக முன்வந்து ரொம்ப விருப்பத்தோட, வாஞ்சியோட செலுத்துறார். யாரும் நிர்பந்தம் பண்ணல. இதோ அடியேன் இருக்கிறேன் அப்படின்னு தான் வந்தார். புஸ்தக சுருளில் என்ன குறித்து எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்றார். சோ அப்படி தாமாக முன்வந்து அங்க செலுத்தினதுனாலதான் ஜீவ பலியாக தேவனால் அங்கீகரிக்கப்பட்டுச்சு. சோ நம்ம கூட அப்படித்தான் வந்திருக்கிறோம், தாமாக, யாருடைய நிர்பந்தமும் இல்லை. சோ தாமாக நாம வந்திருக்கிறோம் அப்படின்னா தேவனுடைய சித்தத்தை கர்த்தர் போல செஞ்சு முடிக்கணும். சோ அது முடிக்கிற வரைக்கும் நாம ஒரு நெருக்கத்தில் இருக்கணும். ஏன்னா கர்த்தர் நெருக்கத்தில் இருந்தார், தேவன் அவரை விடுதலை பண்ணினார். சோ அதே போலதான் நமக்கும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சோ தாமாக முன்வந்துதான் அந்த ஒரு பலியை அவர் கொடுக்கிறார். சிதோ நான் போறேன் அப்படின்னு சொல்லி அங்க ஒப்பு கொடுக்கிறார். சோ அவர் எதை குறிச்சும் எப்பவும் அவர் என்ன பண்ணலன்னா பயப்படல. ஏன் அப்படின்னா யோவான் 8:29 என்னை அனுப்பினவர் என் கூட இருக்கிறார், என்னை அனுப்பினவர் என் கூட இருக்கிறார். சோ நம்மளை அழைத்தவர் கூட யார் கொடுக்கிறார்? நம்ம கொடுக்குறாங்க. சோ நம்ம பயப்பட தேவையில்லை. சோ பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியினால அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. சோ பிதாவுக்கு பிரியமானதை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம தனியே இருக்க மாட்டோங்க, பிதா கூடயே இருப்பார். சில நேரங்கள்ல பிதாவுக்கு பிரியமானதை நாம் செய்ய தவறுறதுனால நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில பாதிப்புகளுக்குள்ளாக நம்ம கடந்து செல்றோம். சோ பிதாவுக்கு பிரியமானதை நம்ம செஞ்சுட்டோம் நினைச்சிட்டோம், அதுக்காக நம்ம பிரயாசங்கள் ஏறெடுத்துட்டே இருந்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக பிதா நம்மளை தனியை விட்டு போட்டு போக மாட்டார். சோ இது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு பகுதியாக இருக்குது. அதே போல தம்மை விருப்பமாக பலி செலுத்துவதற்கு ஒப்பு கொடுத்தாரு. சோ அவர் எதை குறிச்சும் அவர் என்ன பண்ணலன்னா பயப்படலை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 50:5 கூட வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. சோ கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் எதிர்க்கவும் இல்லை. தேவ சித்தம் அங்க நடக்குது என்னுடைய வாழ்க்கையில, நான் எதிர்க்கலையே. அதே மாதிரி பிரச்சனை பெருசா வர்றதுனால நான் பின்வாங்கவும் இல்லை. கலப்பையின் மேல கையை வச்சுட்டு பின்னிட்டு பார்க்கிற யாரும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவர்கள் இல்லைங்க. முன்னால ஒன்ஸ் வச்சுட்டோம் அப்படின்னா தேவன் நடத்துவார், போயிட்டே இருக்கணும். தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயம் நடக்கும். அதுக்கு நம்ம கர்த்தருடைய அடிச்சூடுகளை பின்பற்றி நாம தொடர்ந்து நடக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கணும். சோ ஏன்னா என்னை அனுப்பினவர் என் கூட இருக்கிறார், இதை விசுவாசிக்கணும். சோ இதை கிறிஸ்து தான் சொல்றார். சோ கிறிஸ்து அந்த உலகத்தினுடைய அந்த ஒரு பாவங்களை சுமக்கிறதும் சிலுவையில அறையப்படுவதும் பிதாவுக்கு பிரியம். உலகத்தினுடைய அதான ஃபர்ஸ்ட் அவர் இன்ட்ரோடியூஸ் எப்படி பண்ணாங்க? யோவான் ஸ்நானகன், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, behold the lamp of God அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டுருச்சு. சோ இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுற. சோ சிலுவையில் அறையப்படுவதும் பிதாவுக்கு பிரியம். ஆனாலும் பாருங்க, கடைசி நிமிஷத்துல பிதா கைவிடுவதை ஒரு நாளை தாங்கிக் கொள்ள முடியல. ஏன்னா பாருங்க, நான் தனியே இல்லை, எப்பவும் பிதா கூட இருக்கிறான்னு சொல்லி சொன்னவருக்கு கடைசி நிமிஷத்துல பிதா கைவிட்டுறார். சோ என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் கேட்டார். கடைசி நேரங்கள்ல அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அதுக்கு நம்ம படிச்சிட்டோம், நிறைய 22ஆம் சங்கீதத்திலே நாம் படிச்சோம். சோ ஏசாயா 50:5 சொன்னபடிதான் அவர் எதுக்கவும் இல்லை, கைவிட்டுட்டார், எதிர்க்கல, பின்வாங்கல, பலியை அவர் செலுத்திட்டார்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம்.
ஸோ 118:6 மனுஷன் எனக்கு என்ன செய்வான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து படிச்சோம். அப்படின்னா மனுஷன் கர்த்தருக்கு என்ன செஞ்சாங்க? ஸோ கூடவே அப்பம் பிட்ட சகோதரன் என்ன பண்ணாருங்க? குதிகாலை அவர் வந்து தூக்குறாரு, அப்பம் புசித்தவாரு. ஆனாலும் ஒரு துரோகத்தை அவர் வந்து என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா செய்யறாரு. கிறிஸ்துவ என்ன பண்ணாருங்க? காட்டி கொடுத்துட்டார். ஆனா எந்த இடத்திலும் கர்த்தர் யூதாசை காட்டி கொடுக்கவே இல்லை. பந்தி இருக்கும்போது கூட இவன் தாப்பா அந்த வேலை செய்ய போற சொல்லிருக்கலாம் இல்லைங்களா? எந்த இடத்துலயும் கர்த்தர் யூதாசை காட்டி கொடுக்கவே இல்லை. ரொம்ப ஞானமாக அவர் வந்து நடக்கிறார். நிலம் வாங்கினார். கர்த்தருக்கு ஊழியத்துக்கு வந்த பணத்துல நிலம் வாங்குறார். அப்ப கூட கர்த்தர் வந்து சொல்லல, இங்க பாருப்பா எனக்கு வந்த பணத்துல, அதான் நம்ம ஊழியத்துக்கு வந்த பணத்துல பணம் நிலம் வாங்கிட்டார் அவருக்குன்னு சொல்லி சொல்லல. மறைமுகமா ஊமைகளாக சொல்றார். பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை நீங்க சேர்த்து வைங்க, பூமியில் உங்க பொக்கிஷங்களை சேர்த்தாதீங்க சொன்னார். அப்ப கூட அவருக்கு என்ன பண்ணலைங்க? உணரக்கூடிய ஒரு உணர்வில்லாத ஒரு நிலை தான் அங்க இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ மனுஷன் என்ன செய்வான்? ஸோ யூதாஸ் அப்படிப்பட்ட ஒரு துரோகம் செய்துட்டாலும் கர்த்தர் தேவ சித்தத்தை நோக்கி இருந்தார். அதுக்கப்புறம் யூதாஸுக்கு அப்புறம் அடுத்தது அண்ணா கிட்ட கூட்டி வர்றாங்க, அவர் முன்னால் நிறுத்துறாங்க. அன்னைக்கு யூதேயா பகுதியில இந்த அண்ணா அப்படிங்கிறவர் வந்து முடிசூட்டப்படாத ஒரு இளவரசன். அவருக்கு ரொம்ப வாய்ஸ் அங்க ஜாஸ்தியா இருக்குது. ஏன்னா ரோமர்கள் மத்தியில அவருக்கு ரொம்ப பெரிய செல்வாக்கு இருக்குது. ஸோ ஜனங்கள் மத்தியிலும் அவருக்கு வந்து செல்வாக்கு இருக்குது. ஆலயத்துல காசுக்காரர்கள் வந்து இவருடைய நேரடி கண்காணிப்புல தான் அவங்க வந்து செயல்படுறாங்க. ஸோ அதே சமயம் அங்க கர்த்தரை அரெஸ்ட் பண்றாங்க. அண்ணாவிடம் கூட்டிட்டு போயிருக்கலாம், ஆனா காய்பா கிட்ட தான் கூட்டிட்டு போறாங்க. ஃபர்ஸ்ட் அண்ணா கிட்ட கூட்டிட்டு போவாங்க, காய்பா கிட்ட வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. ஏன்னா அந்த கிறிஸ்துவை வந்து தேடுங்க, கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி சொன்னது அண்ணா தான். ஸோ ஆலயத்துல பாருங்க, அங்க காசு கடைக்காரர்கள் இருந்திருக்கிறாங்க. அவங்கள வந்து சாட்டவார் எடுத்து அடிச்சு துரத்தி, இது நீங்க தேவனுடைய ஒரு வீட்டை நீங்க கள்ளர் குகையாக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாரு. ஸோ இதெல்லாம் அங்க என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த அதிகாரிகளுக்கு ஒரு கோபத்தை முன்னிறுத்துது. ஸோ இவரை எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில அவங்க வந்து இருக்கிறாங்க. ஸோ கர்த்தருக்கு சரியாக தெரிஞ்சிருக்குது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா எங்க அடிச்சா தனக்கு மரணம் வரும்னு சொல்லி. அதான் போய் ஆலயத்துல ஃபர்ஸ்ட் அடிக்கிறார். அங்க அடிச்சா ஆட்டோமேட்டிக்கா நம்மளை தேடுவாங்க. ஏன்னா ஆலய விஷயத்துல அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இஸ்ரேல் ஜனங்கள் ரொம்ப வைராக்கியமா இருப்பாங்க. பிதா எங்க அப்பான்னு சொன்னதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு பெரிய கோபம். இந்த ஆலயத்தை கடைசியா அவருக்கு தீர்ப்பு வரும்போது கூட இந்த ஆலயத்தை நீங்க இடிச்சு போடுங்க, நான் 3 நாளைக்கு எழுப்புவேன்னு சொல்லி சொன்னார் இல்லைங்களா? அப்ப கூட என்ன பண்ண, இதுக்கு மேல எதுவுமே தேவையில்லை, இவன் பாரு ஆலயத்தை இடிக்க சொல்றான் அப்படின்னு சொல்லி கோவம் வந்துருச்சு. ஸோ இந்த ஆலயத்தினுடைய விஷயங்கள் அவங்க ரொம்ப வந்து எப்படி இருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப வைராக்கியமா இருக்கிறாங்க. ஸோ அங்க அடிக்கிறார். அங்க அடிச்சா நம்மளுக்கு மரணம் வருங்கிறத சரியா தெரிஞ்சுக்கிறார். இதுதாங்க தேவ சித்தம் தெரிஞ்சு செயல்படுறது. அந்த வேலை வந்த உடனே கரெக்டா தெரிஞ்சுக்க, இதோ வேலை வந்துருச்சு, நீ செய்யறத சீக்கிரமா போய் செய் சொல்றார். ஸோ தன்னை தேவனுடைய சித்தத்திற்கு முழுவதும் அங்க ஒப்பு கொடுப்பதற்கு அப்படியே இறங்கி வர்றார். ஸோ கிறிஸ்துவுக்கு அங்க அந்த அண்ணா காய்பா கிட்ட அந்த நடந்த விசாரணைகள் எல்லாமே சரியான விதத்தில் இல்லை, எல்லாமே அநீதியாகத்தான் நடந்துச்சுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ இதெல்லாமே தெரிஞ்சு அநீதியாகத்தான் நடக்குங்கிறது அவருக்கு தெரியும். ஆனாலும் ஆலயத்தில் அடிக்கணும், அங்க அடிச்சா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா மரணம் வரும் அப்படிங்கிறத அவர் வந்து உணர்ந்து கொள்றார். ஸோ அதை குறித்து அவர் வந்து பயப்படலை. ஸோ அது மட்டும் இல்லாம அவருக்கு கர்த்தருக்கு நல்லா தெரியும், பஸ்கா பண்டிகையில ஜீவனை நான் கொடுத்துருவேன் அப்படிங்கிறது. ஸோ அங்க ஆலயத்தை சுத்தம் செய்யறாரு. சுத்தம் செய்யிட்டு எங்க வெளியே போய் பகிரங்கமா அவர் வந்து பிரசங்கம் பண்ணதாக அங்க வந்து பதிவுகள் இல்லை. ஊமைகளாகத்தான் பேசுறாரு, பேரபிளாகத்தான் அவர் வந்து பேசுறாரு. ஏன்னா கிறிஸ்து யாரு, நாசரேத்தூரானாகிய இயேசுவா அந்த யெசுவா யார் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து சொல்லி அவரை வந்து தேட தொடங்கிக்கிறாங்க அங்க அடிச்சதுக்கு அப்புறம். ஸோ அவர் கைது செஞ்ச உடனேயுமே அண்ணா கேட்கிறாரு, நீ வந்து மாட்டிட்டியா? மாட்டிட்டேன். நீ இவ்வளவு தூரம் பண்ண இல்ல, ஆனா நீ வந்து என்ன பண்ணிட்டேன்னா மாட்டிட்ட. உன்னோட கூட்டாளிகள் யாரும் கூட இருந்து இந்த வேலைகள் எல்லாம் செய்யறதியா? அங்க வந்து கேட்கிறார்.
ஸோ அங்க கிறிஸ்து யாரையுமே அவர் என்ன பண்ணலைன்னா அவர் வந்து முன்னிறுத்தாம, அதாவது மற்றவங்களை யாரும் சிக்கிக்கொள்வதற்கு வகை ஏற்படுத்தல. ஸோ அங்க அடி வாங்குறார். ஸோ கிறிஸ்துவின் மேல ஒரு குற்றமும் அவங்கனால சொல்ல முடியல. ஆனா கைது செய்யறாங்க, அங்க அடிக்கிறாங்க, அவரை வந்து கொட்டுறாங்க. ஸோ கிறிஸ்து அந்த அடி வாங்கக்கூடிய தருணத்துல தேவனை நோக்கி ஜெபித்திருந்தார் அப்படின்னா நிச்சயமாக அவருக்கு தேவன் என்ன பண்ணிருப்பாருங்க, 12 லேகியோனுக்கு அதிகமான பேர்கள் அங்க அனுப்பிச்சிருப்பார் தூதர்கள். ஒரு லேகியோன் எத்தனை பேருங்க? 6000 பேர். அப்போ 72,000 பேரா? எவ்வளவு பேர் வருவாங்க? அதிகமான எண்ணிக்கையில தூதர்கள் வந்துருவாங்க. ஸோ எனக்கு வந்து ஃபேவர் அங்க கிடைக்கும். ஆனாலும் நான் மனுஷனை வந்து என்ன பண்ண மாட்டேன், நான் நம்ப மாட்டேன். தேவன் பேர்ல தான் நான் என்ன பண்ணுவேன்னா நம்பிக்கை வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். இப்படி எல்லாம் நான் வந்து அடி வாங்கணும் அப்படிங்கிறது பிதாவின் சித்தம். அதே நேரத்துல அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, என் பிதா என் பட்சத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத அவர் வந்து நினைக்கிறார். ஏன்னா அதுதான் நம்ம 6ஆம் வசனத்துல வந்து படிச்சோம், என் பிதா என் பட்சத்துல இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிக்கணும். ஸோ என் பிதா என் பட்சத்தில் இருக்கிறதுனால நான் வந்து எதை குறிச்சும் வந்து கவலைப்பட மாட்டேன், நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அதுக்கப்புறம் பிரதான ஆசாரியனாகிய காய்பா கிட்ட கூட்டிட்டு போறாங்க. இவர் தான் ஆலோசனை சங்கத்தினுடைய ஒரு தலைவர், சேர்மன். இவர் தீர்ப்பு சொன்னா அதுதான் கடைசி ஃபைனல். அதுதான். ஆனாலும் ஆலோசனை சங்கம் சில நாட்கள்ல அந்த ஆலோசனைகள் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில நியாயங்கள் விசாரிப்பாங்க. ஆனா இங்க கிறிஸ்துவனுடைய விஷயத்துல நடந்தது அது அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட். கிறிஸ்துவ பிடிச்சிட்டு வந்துடுறாங்க, கைது பண்ணிட்டு வர்றாங்க. வந்ததுக்கு அப்புறம் அவர் மேல என்ன குற்றம் சுமத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அந்த குற்றத்துக்கு தகுந்த மாதிரி போய் பொய் சாட்சி போய் கலெக்ட் பண்ணிட்டு வர்றாங்க. பொதுவாக ஒருத்தர் கைது பண்ணணும் அப்படின்னா குற்றம் செஞ்சிருக்கணும், அந்த குற்றம் எவிடன்ஸ் இருக்கணும், உடனே போய் கைது பண்ணிட்டு வரலாம். ஆனா இவரை பிடிச்சிட்டு வந்தாச்சு. பிடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் குற்றத்தை தேடுறாங்க. அதுக்கப்புறம் அதை நிரூபிக்கிறதுக்கு பொய் சாட்சிகள் அங்க வந்து தேடுறாங்க. அது வேற, மோசே வேற சொல்லிட்டாரு, ஒரு சாட்சி பத்தாது, எத்தனை வேணுங்க? 3 சாட்சிகள் பக்கம் 2 அல்லது 3 சாட்சிகளாவது வேணும் உபாகமத்துல சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதெல்லாம் வந்து அங்க வந்து பார்க்குறாங்க. அது ஒத்து போகல. கடைசியா 2 பேர் வந்து என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அவர் வந்து தேவதூசணம் சொன்னதாக அவங்க வந்து சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் அங்க வந்து நடக்குது. மார்க் 14:57 நீங்க படிக்க வேண்டாம், நோட் பண்ணிக்கங்க. 14:57, மத்தேயு 26:59. ஸோ இதுல ஆலயத்தை இடித்து 3 நாட்களுக்குள்ள எழுப்புவேன்னு சொல்லி கிறிஸ்து சொல்றாரு. அதை வந்து என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா இவர் வந்து ஸ்பிரிச்சுவலா சொல்றத அவங்க லிட்டரலா சொல்ற மாதிரி அவங்க வந்து எடுத்துக்கொள்றாங்க. அது வந்து பொய் சாட்சியா வந்து 2 பேர் வந்து சொல்லிடுறாங்க, இவர் அன்னைக்கு சொன்னாருங்க, இப்படிதான் சொன்னாருங்க, ஆலயத்தை நான் இடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாருங்க அப்படின்னு சொல்லி அங்க இவர் மேல குற்றம் வந்து அங்க சொல்லிட்டாங்க. யோவான் 2:19 கூட அதுக்குரிய உண்மை வேணா ஒரு ஆவிக்குரிய ஒரு அர்த்தம் அங்க வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இந்த சரீரமாகிய ஆலயத்தை குறித்து தான் அவர் வந்து சொல்லியிருக்கிறார். ஆனாலும் அவங்க வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்ளல அப்படிங்கிறதை நம்ம வந்து பார்க்கணும். அப்புறம் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா இந்த சாட்சிகள் அங்க 10 எடுபடல. ஆனாலும் அன்னைக்கு நைட்ல இருந்து அந்த நடந்த விசாரணைகள் எல்லாமே எப்படித்தான் இருந்துச்சுன்னா கர்த்தருடைய விஷயத்துல எல்லாமே தவறு. பாருங்க, ஆலோசனை சங்கம் இரவுல கூடக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆலோசனை சங்கம் இரவுல கூடக்கூடாது. ஆனா நைட்டே பிடிச்சிட்டாங்க கர்த்தரை. அவசர அவசரமா அங்கேயும் இங்கேயும் கூப்பிட்டு அலக்கழிக்கிறாங்க. 2வது, ராத்திரியில ஒருத்தரை வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடாது. இதெல்லாம் அந்த காலங்கள்ல ஒரு சட்டமா இருக்குது. இன்னைக்கு கூட பாருங்க, 6 மணிக்கு மேல வந்து ஒரு பெண் கைதியை வந்து சிறையில் வைக்கக்கூடாது. அப்படி இருந்துட்டா கூட அது வந்து ஒருத்தர் பெண் கைதியை போய் அரெஸ்ட் பண்றதா இருந்தா கூட ஒரு பெண் காவலர் தான் போய் பண்ணணும். இதெல்லாம் சட்டம். ஸோ ஆலோசனை சங்கம் இரவுல கூடக்கூடாது, ராத்திரியில ஒருத்தங்களை அரெஸ்ட் பண்ணக்கூடாது, நியாயம் விசாரிக்க கூடாது. அவர்களோட சட்டங்களை அவர்களே மீறிக்கிறாங்க. ஆப்போசிட்ல குற்றம் பண்ணவருக்கு கவர்மெண்டே ஒரு வக்கீல் வைக்கணும், அவர் சார்பா பேசுறது. ஆனா கர்த்தருடைய விஷயத்துல எல்லாமே ஆப்போசிட்டா தான் அங்க வந்து நடக்குது. சோ இங்க காய்பா தேவன் பேர்ல ஆணையிட்டு கேட்கிறாரு, நீர்தான் தேவனுடைய குமாரனா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து தேவன் பேர்ல ஆணையிட்ட உடனே அவர் என்ன பண்ணலைங்க, மறுக்கல. நீர் சொல்றபடிதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ சொன்ன உடனே தங்களுடைய வஸ்திரங்களை கிழிச்சிட்டு ஓடுறாங்க. இதுக்கு மேல ஏதாவது தேவதூசணம் வேணுமா? இதுக்கு மேல இவர் வந்து தேவனுடைய குமாரனா,
என்ன அவர் எப்பேற்பட்டவர் எங்க அப்பா, பிதாவாகிய தேவன் யாவே தேவன் எப்பேற்பட்டவர், அவருடைய மகன் இவருன்னு சொல்லி சொல்றாரு. இது எவ்வளவு பெரிய தேவ தூஷணம் அப்படின்னு சொல்லி வேற எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து அந்த பதில்னால தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்து கொள்றாங்க. ஸோ இனி வேற சாட்சிகள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உடனே என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவை சாகடிச்சே தீரணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. இயேசு கிறிஸ்துவை சாகடிச்சே பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. உடனே சடுதியா அவர் மேல கொட்டுறாங்க. தேவ தூஷணம் சொல்லிட்டாங்க. அப்படி சட்டை கிழிச்ச உடனே அவங்க வந்து இதுக்கு மேல வேற சாட்சி வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே கொட்டுறாங்க. அதுக்கப்புறம் துப்புறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து செய்ய தொடங்குறாங்க. பாருங்க, ஏசாயா 50:6 அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன், அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. இதற்கு முன்னால ஸ்லைடு பாருங்க. ஆக்சுவலா சின்ன குழந்தையா இருக்கும் போதெல்லாம் இப்படி எல்லாம் வந்து இந்த முடியெல்லாம் வந்து நம்ம இழுத்து விளையாடுவோம். ரொம்ப வலிக்கும். இப்படி தாடை இது பிடிச்சி இழுத்தா எப்படி இருக்குங்க, ரொம்ப வலி. ஆனா பாருங்க, அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்கிறவர்களுக்கு என் தாடைகளையும் நான் ஒப்பு கொடுத்துட்டேன், அவமானத்திற்கும் அந்த காரி உமிழ்தலுக்கும் என் முகத்தை நான் மறைக்கல. அவங்க துப்புறாங்க, துப்பும்போது இப்படி திரும்பி இருந்தா கூட அது பலி இல்லைங்க. தேவனுடைய பார்வையில துப்பும்போது கம்முன்னு இருக்கணும். இதுதான் தேவன் அங்கீகரிக்கக்கூடிய பலி. ஏன்னா அது தேவன் தான் ஏற்படுத்துறார். தேவன் தான் அந்த துப்பணும் அப்படிங்கிற விஷயத்த தேவன் தான் அனுமதிக்கிறார் அவருடைய வாழ்க்கையில். அது தேவ சித்தம். அதை வாங்கணும், பயப்படக்கூடாது, பின்வாங்கக்கூடாது. அது தேவ சித்தம். அதை அப்படியே அவர் வாங்குறார். ஸோ இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு சில அவமானங்கள் அங்க அனுமதிக்கப்படும். ஏன்னா புது சிஷ்யனுடைய வாழ்க்கையில எதுவுமே எதேச்சையாக நடப்பதில்லை. இதெல்லாம் முன்கூட்டியே தேவனால திட்டமிடப்பட்டிருக்கிற நம்ம வாழ்க்கையில எப்ப என்னென்ன நடக்கணும் அப்படின்னு. ஆனா நம்ம உட்காந்து நாளைக்கு அதை பண்ணிடலாம், நாளானைக்கு இது பண்ணிடலாம் நம்ம பிளான் பண்றோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கணுங்கிறது தேவன் ஆதியிலேயே பிளான் பண்ணிட்டாருங்க. அவருடைய வழி நடத்துதலுக்கு நம்ம வாழ்க்கையை ஒப்படைச்சா மட்டும் போதும். ஸோ அதுதான் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அங்க என்ன ஆகுதுன்னு சொல்லி போட்டோம்னா, அந்த உமிழ்நீருக்கு நான் வந்து என்னுடைய முகத்தை மறைக்கல அப்படிங்கிறது அங்க நிறைவேறுது. ஸோ இது குறித்து தீர்க்க தரிசனம் கூட இருக்கு. மீகா 5:1 சேனைகளுடைய நகரமே இப்போது தண்டு தண்டாக கூடிக்கொள், நமக்கு விரோதமாக முற்றுகை போடப்படும் இஸ்ரேலுடைய நியாயாதிபதிய கோலுனால கன்னத்துல அடிச்சாங்களா இதுக்கு முன்னால அங்க வந்து அடிச்சாங்கன்னு சொல்லி நம்ம வந்து பாக்குறோம். ஸோ இது நிறைவேறுது. ஸோ அங்க கோல் அப்படிங்கிறதுக்கு 2 அர்த்தங்கள் இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பாக்குறோம். ஒண்ணு, அந்த கோல் அப்படிங்கிறது அத்தாரிட்டி, அதிகாரத்தினால அவங்க அடிக்கிறாங்க. இன்னொன்னு நிஜமான ஒரு தடியிலேயே அடிச்சிருக்கிறாங்க. எப்படி இருக்கு? தடியில ஒண்ணும் இல்லைங்க. தாவீது கோலியாத்த அந்த வீழ்த்தறக்காக போகும்போது கையில தடி தான் கொண்டு போனார். அப்போ அங்க கோலியாத் கேட்கிறாரு, நான் என்ன நாயா தடி எடுத்துட்டு வரேன் அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இங்க தடியில அவர் அடிக்கிறாங்க. ஸோ கிறிஸ்துவை அடிப்பதற்கு அங்க எப்படித்தான் அவங்க வந்து இருந்துட்டாங்கன்னு சொல்லி போட்டோம்னா, தங்களுடைய கையில என்ன கிடைக்குதோ அதை எடுத்து அடிக்கிறாங்க. தங்களுடைய கைகளை இதுதான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லைங்க. என்ன கிடைக்குதோ அந்த அளவுக்கு வெறி, அந்த அளவுக்கு சாத்தான் அவங்களுக்குள்ள இறங்கி இருக்கிறாங்க. ஸோ அதை வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர் வந்து செய்யறார். ஸோ கர்த்தரை கொலை செய்யும்படி அங்க உத்தரவு வந்துருச்சு. உண்மையில ஆக்சுவலா ஒருத்தங்களை கொல்லணும் அப்படின்னா கல்லெறிஞ்சுதான் கொல்லணும். ஆனா கிறிஸ்துவனுடைய விஷயத்துல வந்து அங்க யூதர்கள் அவரை வந்து சிலுவையில தான் அரைஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிறதுல அவங்க என்ன பண்றாங்கன்னா ரொம்ப விருப்பமா இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, சிலுவையில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். அது மட்டும் இல்லாம ஒரு கொடூர மரணத்திற்குள்ள கொண்டு போய் அங்க சிலுவையில தூக்கிட்டா இப்படிப்பட்ட ஒரு மரணம் யாருக்குமே நேர்ந்திருக்கூடாது. இது ஒரு பெரிய ஒரு பாடமா இருக்கணும் அந்த தேசத்துல. அது அவங்களுடைய ஒரு பெரிய ஒரு பாடம் சொல்லி கொடுக்குறோம் அப்படிங்கிறதுல பேர்ல அவங்க வந்து கர்த்தருடைய விஷயங்கள்ல அவங்க வந்து கையாளுறாங்க. ஸோ சாத்தான் தான் இவங்களுடைய சிந்தை அந்த அளவுக்கு கரெக்ட் பண்ணி தூண்டி விட்டுருச்சு. ஒரு கொலைகார எண்ணத்தை சாத்தான் தான் அங்க வந்து என்ன பண்றாருன்னா தூண்டி விடுறாரு. அதிகாரிகள் கூட என்ன பண்றாங்க, அடிச்சு கொண்டாந்து காட்டுறாங்க. போதுமாப்பா இந்த அளவுக்கு பாருங்க, அடிச்சு இங்கெல்லாம் ரத்தம் சதையெல்லாம் தொங்குது போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் அதிகாரிகள் கூட கொண்டு வர்றாங்க. ஆனா இந்த ஜனங்களுக்கு இவரை கொன்னே தீரணும் வெறி.
நம்ம ஆக்சுவலாக இதுக்கு இந்த இந்த டைம்லேயே ஒரு சப்ஜெக்ட் ஒன்று பார்க்கலான்னு தான் நான் நேரம் இல்லாதனால, பிலாத்து கர்த்தரை குறித்து ரோம அரசருக்கு ஒரு கடிதம் எழுதுறார், ஏரோதும் ஒரு கடிதம் எழுதுறார். இந்த மாதிரி ஒரு மனுஷரை நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா இவங்கெல்லாம் தான் விட்னஸ். இந்த ஜனங்களுடைய நிர்பந்தத்தினால தான் கொலை பண்றாங்க. அங்க ஏரோது பிலாத்து எல்லாம் கர்த்தர் குறித்து எழுதும் பொழுது, கர்த்தர் அந்த அரண்மனைக்குள்ள வரும் பொழுது எப்படி இருந்தாருன்னா, ஒரு வெண்ணங்கி தரித்தவராக, ஒரு பரிபூரணராக, ஒரு சாரோனின் ரோஜாவாக அப்படியெல்லாம் வர்ணிச்சு அவங்க வந்து எழுதியிருக்காங்க. ரொம்ப அழகா வந்தாரு. அவரை பார்த்தாலே எந்திரிச்சு நிக்கணும் போல இருக்கு, ஒரு மரியாதை செலுத்தணும் போல இருக்குது. ஆனா அவர் மேல இப்படி குற்றம் சொல்றாங்களே, இது என்னால நம்பவே முடியலன்னு சொல்லி ரோம அரசருக்கு கடிதம் எழுதுறாரு. ஏன்னா உண்மை, ஒரு கொலைகாரரை பார்த்தா அவர் வர்றதை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் இவருதான் எல்லாத்தையும் பண்ணியிருப்பாருன்னு சொல்லி. ஆனா கர்த்தரை பார்த்தா அப்படி சொல்ல முடியுங்களா? ஒரு குற்றமும் பண்ணல, பரிபூரணர். அவர் பார்த்து அப்படி சொல்லிட முடியுமா இவருதான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி? அந்த அரசர்கள், அந்த ஒரு அதிகாரிகள் சொல்றாங்க, அவர் ரொம்பவுமே சாந்த சொரூபியாக இருக்கிறார், அவர் பார்த்தா பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்குது. ஆனா அவர் மேல இப்படி எல்லாம் குற்றம் சொல்றாங்களேன்னு சொல்லி அங்க அதிகாரிக்கு, ஏன்னா ஒரு டெத் நடந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்க, ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும், அந்த டெத் ரிப்போர்ட் கொடுக்கணும். அந்த விசாரணையினுடைய அறிக்கைகள் வந்து அங்க கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணணும், ரோம கவர்மெண்ட்டுக்கு. ஸோ அதை சப்மிட் பண்ணக்காக அப்படியெல்லாம் எழுதுறாங்க. இது வந்து ஃபாரின்ல ஒரு மியூசியத்துல வந்து அந்த லெட்டர்லாம் வைக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கர்த்தரை அவங்க சாத்தான் அந்த ஜனங்களுடைய மைண்டை தூண்டி விட்டு அங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, கொலை பண்ணுவதற்குண்டான விஷயங்களை அங்க வந்து ஏற்படுத்தி வச்சிட்டாங்கன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இதுக்கப்புறம் வாசிக்கலாம் சங்கீதம் 118:10. எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். சோ எல்லா ஜாதியாரும் இவரை வந்து, அதாவது வளைந்துன்னா சூழ்ந்து கொள்றாங்க. சோ இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, எல்லா ஜனங்களாலும் வந்து என்னை வந்து சூழ்ந்து கொண்டு ஒரு கொடுமையான ஒரு மரணத்திற்குள்ள போவேன் அப்படிங்கிற அந்த ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறினதாக கூட நம்ம வந்து பார்க்கிறோம். சோ அதுக்கப்புறம் 12:11 வாசிங்க. என்னை சுற்றிலும் வளைந்து கொள்ளுகிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். சோ என்னை சுற்றிலும் வளைந்து கொள்றாங்க, கர்த்தருடைய நாமத்தினால அவர்களை சங்கரிப்பேன். 12ஆம் வசனத்துல பாருங்க, தேனீக்களை போல என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள். தேனி வந்து எப்படி சுத்தி வந்துருமோ அந்த மாதிரி என்னை வளைந்து கொள்றாங்க. பாருங்க எப்படின்னா, முள்ளில் பற்றின நெருப்பு போல அணைஞ்சு போயிடுவாங்க. கர்த்தருடைய நாமத்தினால அவங்களை நான் சங்கரிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பொதுவாகவே தேனீக்களை போல வளைந்து கொள்வாங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? இந்த தேனீக்கள் அப்படிங்கிறது ஆப்பிரிக்கா தேசத்துல இருக்கக்கூடிய ஒரு தேனீக்களை குறித்து சொல்லும் பொழுது அதுக்கு வந்து கில்லர் பீஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு தேனீக்கு ரொம்ப கோபம் இருக்குமா, நம்ம நாட்டு தேனி மாதிரி இல்லை. இந்த கில்லர் பீஸ்க்கு வந்து ரொம்ப கோபம் இருக்குமா. அதுக்கு பக்கத்துல யாராவது வர்றது தெரிஞ்சாலே உடனே துரத்தி போய் அது என்ன பண்ணிடுமாமா, கொட்டுமா. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த தேனியினுடைய அந்த கில்லர் பீஸ்ல இருந்து அது பின்பக்கம் அதனுடைய கொடுக்குல இருந்து ஒருவித நறுமணம் வந்து அது வந்து வெளிவருமா. அந்த நறுமணம் எதுக்காக சொல்லி பார்த்தோம்னா, இது ஒருத்தவங்களுக்கு கொட்டிருச்சு அப்படின்னா அந்த நறுமணத்தை உடனே அது வந்து ரிலீஸ் பண்ணும். உடனே மற்ற தேனீக்கள் என்ன ஆயிருன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த இடத்த தேடி வந்துடும் அந்த ஸ்மெல்னால. இப்போ எப்படி ஒரு சென்ட் அடிச்சுட்டு இப்படி நடந்து போனா எல்லாருக்கும் அந்த வாசம் வருது இல்லைங்களா, அந்த மாதிரி அங்க கொட்டிருச்சு அப்படின்னா அந்த நறுமணம் வர ஆரம்பிச்சிடும். மற்ற தேனீக்கள் எல்லாம் தேடி வந்து அங்க வந்து கொட்டும். ஸோ அந்த மாதிரி கர்த்தரை எல்லாரும் தேனீக்களை போல அவங்க வந்து வளைந்து கொள்றாங்க. ஸோ அந்த மாதிரி கிறிஸ்துவை வந்து சுற்றி இருக்கிறாங்க. ஸோ எல்லா ஜனமும் அவரை கொட்டுன்னு கொட்டியிருக்கிறாங்க. எவ்வளோ கொட்டியிருப்பாங்க, மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும். ஸோ அதுதான் நம்ம வந்து கவனிக்கிறோம். ஸோ மத்தேயு 27:27 அப்பொழுது தேசாதிபதியின் போர் சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையில கொண்டு போய் போர் சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடி வர செஞ்சு. வசனம் புரிந்து கொள்ள முடியுதுங்களா? தேசாதிபதியின் போர் சேவகன் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையில கொண்டு போய் போர் சேவகனுடைய கூட்டம் முழுவதையும். ஆக்சுவலா ஒரு போர் சேவகர், ஒரு சோல்ஜர் அப்படின்னாலே நல்ல திடகாத்திரமா இருப்பாங்க. ஆனால் ஒரு புல் கூட்டம்னா எப்படி இருக்கு அவருக்கு. ஸோ கூட்டம் முழுவதையும் அவரிடத்துல கூடி வர அங்க வந்து செஞ்சிருக்கிறாங்க. ஸோ போட்டி போட்டு அங்க கர்த்தரை அடிச்சிருக்கிறாங்க. அதான் நடந்திருக்கு. போட்டி போட்டு அங்க வந்து கர்த்தரை அடிச்சிருக்கிறாங்க.
ஸோ இவங்களை குறித்து மேலும் நம்ம வந்து பார்க்கும் பொழுது சங்கீதம் 22:12 நம்ம வந்து பார்க்கும் பொழுது, அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வந்து வளைஞ்சு கொண்டுச்சுன்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது ரோமர்கள் தான் வந்து அந்த ஒரு பலத்த ஜாதிகளாக இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அவங்களுக்கு தான் ரொம்ப வல்லமை இருந்துச்சு. அவங்க இருப்புக்கோள் ஆட்சியை வந்து அவங்க வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. அங்கே பாசான் தேசத்து பலத்த எருதுகள் அப்படிங்கிறது அங்கே நம்ம பார்க்கும் பொழுது, அந்த பாசான் தேசத்து எருதுகள் வந்து நம்ம நார்மலாக நம்ம எருதுகளை விட அது ரொம்ப ஜெய்ஜாண்டிஸாக இருக்குமா, பெரிய பெரிய எருதுகள். அப்படின்னா அந்த மாதிரி பெரிய அதிகாரம் படைத்தவர்கள் என்னை வந்து சூழ்ந்து என்னை தாக்குறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே வந்து கர்த்தர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, அது அடுத்த பிக்சர். ஸோ இந்த மாதிரி எருதுகள். ஸோ மேலும் இந்த ஜனங்கள் எப்படி இருக்காங்கன்னா, பீறி கெர்ச்சிக்கிற சிங்கம் போல என் மேல் தங்கள் வாயை திறக்கிறாங்க. சிங்கம் எப்படி வெறியா இருக்குமோ அந்த மாதிரி இவரை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும், சிலுவையிலேயே அறையும், அப்படி கெர்ஜிக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ அந்த சிங்கம் அப்படிங்கிறது கூட எதிராளியாகிய சாத்தான் தான். ஏன்னா கர்த்தர் முதலே சொல்லிட்டார், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால வந்து உண்டாயிருக்கிறீங்கன்னு சொல்லி அங்க யூதர்களை பார்த்து அவங்க சொல்றாங்க. ஸோ கிறிஸ்துவுக்கு எதிராக அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, தங்கள் வாயை திறக்கிறாங்க, சிலுவையில் அறைங்க, சிலுவையில் அறைங்கன்னு சொல்லி அவங்க வந்து கூச்சல் போடுறாங்க. ஸோ இவங்க வந்து இவர் வந்து மேசியாவே இல்லை அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவரை வந்து மரணத்திற்குள்ளதான் கொண்டு போகணும் அப்படிங்கிறதையும் இவங்க வந்து ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க. ஸோ இவங்க அவரை சூழ்ந்து கொண்டு பல ஜாதிகளாக பல ஜனங்களாக நின்று அடிக்கிறாங்க. ஸோ தொழுமரத்துல கட்டி, அந்த பிக்சர் பார்த்தா தெரியும் பாருங்க, தொழுமரத்துல இப்படி கட்டி அவரை வந்து முதுக சாட்டையால் அடிக்கிறாங்க. ஸோ அதற்கு அதாவது எப்படி அடிக்கிறாங்கன்னா, ஒன்றுக்குரிய 40 அடிகள் அப்படின்னா 39 அடி, அப்புறம் நிறுத்திடுவாங்க, ஒரு மறுபடியும் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி அடிக்கிறாங்க. ஸோ இங்கே 3 கயிறுகள் அதில் வந்து அங்கே இருக்கும் பாருங்க, இதில் வந்து 3 கயிறுகள் அங்கே இருக்கும். ஆனால் ரோமர்கள் கிட்ட இருக்கிறதுல 9 கயிறு இருக்குங்களா. பிக்சரில் 3 கயிறு இருக்கு, ஆனால் ரோமர்கள் கிட்ட 9 கயிறுகள் அங்கே இருக்குது. ஒரு முறை அடிச்சு எடுத்தா அந்த சதை பகுதியை நல்லா கவனிக்கலாங்க. இது சும்மா ஏதோ பாடல மரணம் நம்ம வந்து படிச்சுட்டு போறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம ரொம்ப ஆழமா தியானிக்கலாம். ஒரு முறை அடிச்சு எடுத்தா அந்த சதை பகுதியை 20 தையல்கள் போடணுமா. ஒரு டைம் அடிச்சு அந்த 9 வார் இருக்கிறதுல அடிச்சு இழுத்தா எவ்வளவு தையலுங்களா, 20 தையல்கள் போடணும். அப்போ ஒரு வார்ல ஒரு கயிறுல 9 இருக்குது அப்படின்னா 9 × 20 180 தையல்கள். ஸோ 180 தையல்கள் போட்டா அந்த முதுகு எப்படி இருக்கும். அது மட்டும் இல்லாம 39 அடி. ஏன்னா ரோமன் கவர்மெண்ட்ல அந்த அதிகாரம் எப்படிங்க, 39 முறை அடிக்கணும், 1 குறைய 39 அடிக்கணும். அப்படின்னா 39 அடி அப்படின்னா உதாரணத்திற்கு 7020 தையல். 7020 தையல் போடுற அளவுக்கு முதுகலா இருக்குமா, சரீரம் இருக்குமா. நான் அவ்வளோ தையல்கள் அங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா போட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து கற்பனையே பண்ணி பார்க்க முடியல. இது நம்மளால என்ன பண்ண முடியலன்னா கற்பனையே பண்ணி பார்க்க முடியல. அப்போ ஒரு மனிதனால் இதை தாங்க முடியுமா, ஒரு மனிதனால் இதை வந்து பார்க்க முடியுமானா முடியவே முடியாது. பாருங்க, இதை நாம் எப்படி நாம வசனங்கள் மூலியமா நிரூபிக்கலாம்னா, சங்கீதம் 129:3 உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுந்து தங்கள் படைச்சால்களை நீளமாக்கினார்கள். உழுகிறதுக்கு எவ்வளவு பெரிய ஏற்கலப்பை இருக்குங்க, அந்த ஏற்கலப்பை மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு உதாரணத்தில் சொல்றாரு. எப்படி சொல்றாரு பாருங்க, உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது, அந்த அளவுக்கு கொடூரமா சிதைச்சிருக்கிறாங்க. ஸோ தங்கள் படைச்சால்களை அவங்க வந்து நீளமாக்கிட்டாங்க. ஆனாலும் பாருங்க, சங்கீதம் 129:3 சொல்லப்பட்டது ஆல்ரெடி 53:7 சொல்லப்பட்டிருக்கு. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருக்கிறாரு, ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கல. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறக்கவே இல்லை. என்ன வேணாலும் பண்ணிக்கணும், நான் வாயே திறக்க மாட்டேன் சொல்றார். ஸோ இப்படியெல்லாம் அங்க நடந்துச்சுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். அடுத்ததாக முள்முடி, அங்க முள்முடி கூட சூட்டுறாங்க பாருங்க. நெக்ஸ்ட் சைடு அங்க முள்முடி கூட அங்க வந்து சூட்டுறாங்க. எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த முள்ளை வச்சு அழுத்துனா அது ஆக்சுவலா நம்முடைய அந்த ஒரு
மண்டை ஓடு இருக்கு இல்லைங்களா, முள்ள இப்படி வச்சு அழுத்தும் போது அது மண்டையோட்லேயே போய் குத்துமா அந்த முள். அகசியா பிளான்ட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஸோ அந்த அந்த மாதிரி ஒரு முள், அதை வச்சு அவருக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அழுத்திருக்காங்க. அவங்க கூட அந்த பிக்சரெல்லாம் கூட பார்த்துருப்போம். அதை அழுத்துறது கூட கையில் அழுத்த முடியல. என்ன பண்ணுறாங்க, 2 பேர் 2 குச்சி வச்சு இந்த சைடு ஒருத்தர் டைட் பண்ணுறாரு, அந்த சைடு ஒருத்தர் டைட் பண்ணுறாரு, இப்படி வச்சு அழுத்துறாங்க. பார்த்துருக்காங்களா பிக்சர்? லாஸ்ட் டைம் எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி, ஏன்னா அது அழுத்தினா தான் அது உள்ளே போகும். ஸோ எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு மரணத்திற்குள்ளாக அவர் வந்து கொண்டு போயிருக்கார். ஸோ யோவான் 19:6 பிரதான ஆசாரியரும் சேவகரும் அவரை கண்டபோது சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறைங்க, நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் அப்படின்னு சொல்லி அங்க வந்து சொல்றார். ஸோ ரொம்ப கொடூர மரணம் அங்க வந்து அவருக்கு வந்து நேர்ந்துருச்சு அந்த 2 பேர். அப்போ எப்படி ஒரு ஓட்ட போல அவர் வந்து என்ன பண்றாரு சொல்லி பார்த்தோம்னா காய்ந்து கொள், ஒரு ஓட்ட போல். ஸோ ரொம்ப கொடூரமான ஒரு மரணம். சொல்றார் வசனம், சங்கீதம் 22 நான் படிச்சிருப்போம், என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம், என் எலும்புகளை எல்லாம் நான் வந்து எண்ணலாம். இப்படித்தான் அவர் தொங்கிட்டு இருந்திருக்காரு. என் எலும்புகள் கட்டு விட்டது, ஜாயிண்ட்ஸ் broken. அங்க என்ன ஆச்சுன்னு சொல்லி இந்த எலும்புகள் எல்லாம் அப்படியே கட்டு விட்டுருச்சு. ஸோ ரொம்ப ஒரு கொடூர ஒரு மரணத்திற்குள்ளாகத்தான் அவர் வந்து அங்க கடந்து செல்றார். ஸோ கைகளில் ஆணி அடிச்ச போது அந்த ஒரு வழி வந்து என்ன ஆகுன்னு சொல்லி பார்த்தோம்னா உள்ளங்கால் தொடங்கி உச்சம் தலை வரைக்கும் அது இருக்குங்களா. உள்ளங்கால் தொடங்கி உச்சம் தலை வரைக்கும் அந்த வலி இருக்குமா. அதுக்கப்புறம் அந்த ஒரு கைகளை நீட்டக்கூட முடியாது. அதனாலதான் இப்போ அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது இப்படி இழுத்து வச்சு அங்கே அடிப்பாங்க. ஒரு இடத்துல அடிச்சுட்டா இன்னொரு கை வர்றதுக்கு ரொம்ப வலிக்கும். ஆனாலும் அங்கே என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தோம்னா நினைக்கிறாங்க. ஸோ இதை நம்ம சாதாரணமாக நம்மளுடைய காதுகளில் கேட்டுட்டு ரொம்ப அதை நம்ம எளிதாக எடுக்கிறோம், அல்லது ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்கிறோம். ஆனால் இதை நம்ம நினைச்சு பார்க்கும் பொழுது இவ்வளோ பாடுள்ள மரணம் யாருக்காக? ஸோ அது நமக்காகத்தான் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ கொடூரமாக இருக்குது. அங்கே மூச்சு விடுற கூட சிரமம். ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா பாருங்க, 2 கை 2 காலை இழுத்து வச்சு அங்கே அடிச்சாச்சு, தண்ணி எல்லாம் வத்திருச்சு. அப்படி சிலுவையில் அவர் வந்து தொங்கிட்டு இருக்கிறாரு. அந்த கொல்கதா மலையில் ஒரு மலை உச்சியில் இருக்கிறாரு. ரொம்ப வெயில் அதெல்லாம் வருது. ரொம்ப பாடி ஃபுல்லாகவே வந்து டீகம்போஸ் ஆகிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இவர் என்ன பண்ணணும்னா மூச்சு விடணும். அப்படின்னா இப்படி இழுத்து இப்படி விடணும். இப்படி இழுத்து விட்டால் ஆல்ரெடி முதுகு என்னாச்சுங்க, பின்னால் ஆல்ரெடி முதுகு வந்து எல்லாமே டேமேஜ் ஆயிடுச்சு. என் முதுகில் என்ன பண்ணுறாங்க, ஏர் ஓட்டுன மாதிரி அவங்க வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நான் வந்து ஆக்சுவலாக அந்த மரம் வந்து அந்த சிலுவை மரம் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும். நம்ம நார்மலான நல்ல அந்த பாலிஷ் எல்லாம் பண்ண மரமாக இருக்காதுங்க. அது ரொம்ப குச்சி குச்சியாக அங்கங்கே செதிலாக நீட்டிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மரம், அதில் இவர் வந்து சேர்த்து வச்சு அடித்தாச்சு. இப்போ வந்து அவர் மூச்சு விடணும் இல்லைங்களா. அப்போ உள்ளே இழுத்து இப்படி வெளியே விடும் பொழுது என்ன ஆகுங்க, பின்னால் முதுகு அதில் சொர புண்டாது. இப்போ எவ்வளோ வலியாக இருக்குது, எவ்வளோ வேதனையாக இருக்குது பாருங்க. மூச்சு விடுவதுக்கு கூட அங்கே சிரமம். ஏன்னா அங்கே உள்காத்தை இழுத்து வெளியே விடும் பொழுது தன்னை முழுவதும் அங்கே இழுக்க வேண்டிய சூழல். ஸோ ரொம்ப அங்கே உடல் உஷ்ணத்தினாலையும் அங்கே ரொம்ப மழையாக இருக்கிறங்காட்டி ரொம்ப உஷ்ணம். ஸோ இது எல்லாமே என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோன்னா அங்கே சரீரத்தினுடைய பாகங்கள் எல்லாம் பீந்து தொங்கக்கூடிய ஒரு நிலைமை வந்துருச்சு. ஸோ ஒரு மரத்தோடு அவர் வந்து என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தோன்னா அப்படியே ஒட்டிக்கிறார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான். ரொம்ப சிரமப்பட்டு அங்கே மூச்சு வாங்குறார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அங்கே அவருக்கு வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும். சங்கீதம் 22:15 என் பெலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல் வாயோடு ஒட்டி கொண்டது, என்னை மரணத்தூளிலே போடுகிறீர். ஸோ என்ன நீங்கள் மரணத்தூளில் நீங்கள் வந்து போடுறீங்க அப்படின்னு சொல்லி அங்கே வந்து சொல்கிறார். இந்த இந்த வசனங்கள் எல்லாத்தையும் நம்ம இமேஜினேஷன் பண்ணி பார்க்கணும். ஸோ நாய்கள் என்ன சூழ்ந்திருக்குது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்ன வளர்ந்துருச்சு, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்திட்டாங்க, என் எலும்புகளை நான் என்னலாம், அவங்க என்னை நோக்கி பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ போகிறவங்க வரவங்க எல்லாரும் பரியாசம் பண்ணுறாங்க. பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு மரணம் தான் அங்கே என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கே அவருக்கு நடக்குது. நெக்ஸ்ட் பிக்சர். இப்போ அடுத்தடுத்து அங்கே கவனிக்கும் பொழுது என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்துனாங்க, இப்படி குத்திட்டாங்க. ஸோ என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி, இவர்தான் தேவகுமாரனாமா அப்படின்னு சொல்லி கேவலமா அப்படி பார்த்துட்டு உதட்டை பிதுக்கிட்டு தலையை துலுக்கிட்டு போறாங்க.
அப்படின்னா இவருக்கு ஒண்ணுமே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்குள்ள அவங்க வந்து போறாங்க. ஆனாலும் பாருங்க, கர்த்தர் எப்படி இருந்துட்டான்னு சொல்லி பார்த்தோம்னா, விசுவாசமா கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான், மனுஷனால என்ன செய்ய முடியும், ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப விசுவாசமா போறார். ஸோ அடுத்து 13 வந்து பார்க்கும் பொழுது, நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செஞ்சார். மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும், ஒன்றும் செய்ய முடியாது. நான் விழும்படி நீ தள்ளுன, ஆனா தேவன் எனக்கு உதவி செய்தார் அப்படின்னு சொல்லி சொல்றார். So my enemies did their best to kill me, but the Lord rescued me அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டு, அவர் என்னை காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ கர்த்தரோ எனக்கு உதவி செஞ்சார். எப்படின்னா எந்த உதவிக்கு சொல்றோம்னா, 3ஆம் நாள்ல என்னை வந்து என்ன பண்ணிட்டார், உயிரோட எழுப்பிட்டார். ஸோ அடுத்த வசனங்கள் கூட நம்ம வந்து படிக்கும்பொழுது 22:14 தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் கட்டு விட்டது, என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே அது வந்து உருகிருச்சுன்னு சொல்லி சொல்றோம். ஸோ எல்லாத்துக்கும் என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா, என்னுடைய பாடி டோட்டலா வந்து என்ன ஆயிடுச்சுன்னா டீகம்போஸ் ஆகிட்டு வருது, முடியாத ஒரு சூழ்நிலைகள். ஆனாலும் பாருங்க இவருக்கு எப்படி ஒரு விசுவாசம்னா, சங்கீதம் 118:14 வாசிங்க. கர்த்தர் என் பெலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானார். சோ நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, தேவன் எனக்கு ரட்சிப்புமானவர், அப்படிதான் சொல்றார். சோ தேவன் எனக்கு ரட்சிப்புமானவர். சோ இந்த வசனங்களின்படி நம்ம பார்க்கும் பொழுது, தேவன் எனக்கு எப்படி இருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னா ரட்சிப்பு கொடுப்பார். நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, மனுஷனாகி நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, அதை பத்தி கவலை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றார். இது வரைக்கும் கர்த்தருடைய பாடுகள் வந்துச்சுங்களா, இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்த வரைக்கும் கர்த்தருடைய பாடுகள். அடுத்த 15ஆம் வசனத்துல இருந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கணும்னா, மீண்டும் உயிரோடு பார்த்ததுனால பரலோகம் களி கூறுதுங்களாம். 118:15 நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டு. சோ அங்க கிறிஸ்துவை மீண்டும் உயிரோடு பார்த்ததுனால பரலோகம், அதுதான் நீதிமான்களுடைய கூடாரம். அந்த கூடாரத்துல மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த ஒரு சந்தோஷம் அங்க இருக்குது. சோ பிதாவின் வலது கரத்துல போய் அவர் வந்து என்ன பண்றாருன்னு சொல்லிட்டோம்னா அமர்றார் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்ப்போம். சோ இவருக்கு இப்படிப்பட்ட ஒரு மரணம் அங்க வந்து நேர்ந்துட்டாலும் அவருவே செதைச்சிட்டாங்க, டோட்டலா அவர் வந்து செதைச்ச ஒரு சூழ்நிலை தான். ஆனாலும் பாருங்க, கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சுட்டாரு, 3ஆம் நாள்ல அவர் என்னை வந்து எழுப்பிட்டார். சோ 118:8 மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருக்கிறது தான் நலம். அதைத்தான் மைண்ட்ல வச்சு சொல்றார். மனுஷனை நம்புறது காட்டிலும் தேவன் மேல நான் நம்பிக்கையா இருந்தா அதுதான் ஆசீர்வாதம். அதான் சொல்றேன். என்னுடைய நிலைமை இப்ப எப்படி இருக்குன்னா, என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு நான் எப்படி இருக்கிறேன்னு சொல்லி பார்த்தேன்னா அந்நியனும் போல இருக்கிறேன். 69:8 சொல்றார். நான் என்னை வந்து செதைச்சிட்டாங்க, என்னுடைய முகம் பார்க்கக்கூடிய ஒரு ரூபம் இல்லாம இருக்குது, நான் அப்படித்தான் இருக்கிறேன். என் சத்துருக்களாகிய யாவர் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு எப்படி இருக்கேன்னு சொல்லி நான் நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருக்களிப்புமானேன். வீதியில என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடி போறாங்க. வழியில போறவங்க எல்லாம் தேவாலயத்தை வந்து கட்டுறனாரு, இவரையே இவரால் ரசிச்சு கொள்ள முடியல அப்படின்னு சொல்லிட்டு துப்பிட்டு போறாங்க. சோ என்னை கண்டவர்கள் எல்லாம் எனக்கு விலகி ஓடுறாங்க. ஆனாலும் பாருங்க, சங்கீதம் 53:2 சொல்றாரு, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்தரை என்ன பண்றாரு சொல்லி பார்த்தோம்னா கண்ணோக்கி பார்க்கிறார் அப்படிங்கிறதையும் அங்க வந்து குறிப்பிடுறார். மேலும் கர்த்தரை குறித்து அங்க நிறைய விஷயங்கள் நம்ம கவனிக்கும் பொழுது, அவர் அசட்டை பண்ணப்பட்டவராகிறாரு, மனுஷரால புறக்கணிக்கப்பட்டவராகிறாரு, துக்கம் நிறைந்தவர், பாட அனுபவிக்கிறார், அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம், அவர் அசட்டை பண்ணப்பட்டிருக்கிறாரு, அவரை நாம எண்ணல. சோ மனுஷனை பார்க்கலும் அவருடைய முகப்பார்வையும் மனு புத்திரரை பார்க்கலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்ததா இருக்கு. சோ அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைஞ்சிட்டாங்க. ஆக்சுவலா ஒருத்தங்களை சிலுவையில ஏத்தி கொலை பண்ணுனா, அந்த சிலுவையில் ஏத்திட்டாலே அவங்க சாகருக்கு 5 நாட்கள் ஆகணும் குறைஞ்சபட்சம். ஆனா இவர் என்ன பண்ணாருங்க, 6 மணி நேரத்துல என்ன பண்ணிட்டாருங்க, வந்து இறந்துட்டார். ஸோ அது வந்து அவங்க அந்த அதிகாரிகள்னால ஜீர்ணிக்க முடியல, இவ்வளோ சீக்கிரத்தில் இறந்துட்டாரா. ஆக்சுவலாக காலை முறிச்சா, அந்த எலும்பை முறிச்சிட்டா அவர் வந்து இறந்துருவாரு, அந்த கைதி இறப்பாங்க பொதுவாகவே.
ஸோ அதை போய் முறிச்சிடலாம் அப்படின்னு போறாங்க. ஆனால் வந்து அவர் வந்து மறிச்சிட்டார். அது ஜீர்ணிக்கவே முடியல. எப்படி இறந்தாரு ஒண்ணுமே புரியலையே அப்படிங்கிற ஒரு இது. ஆனா பாருங்க, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருக்கிறது தான் நலம் அப்படிங்கிறத அவர் வந்து ரொம்ப உறுதியாக அவர் வந்து நம்பிட்டார். ஸோ அடுத்ததாக 118:9 பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். அங்க பிரபுக்கள் நிறைய இருந்தாங்க, நிறைய அதிகாரிகள் எல்லாம் இருந்தாங்க, எல்லாம் காப்பாத்துறதுக்கு முடிவு பண்ணாங்க. ஆனாலும் என்ன பண்ணலைங்க, அங்க நடக்கல. ஸோ அங்க கர்த்தர் தேவன் தான் அவருக்கு உதவி அப்படிங்கிறத அவர் வந்து தெளிவாக உணர்ந்து கொள்றார். ஸோ பிலாத்து கேட்கிறார், சத்தியம்னா என்னப்பா, சத்தியம் சத்தியம் சொல்றியே. இவர் சத்தியம் சொல்லியிருந்தாருன்னா ஆட்டோமேட்டிக்காக இவர் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா சொல்லலை. ஏன்னா பிதாவின் சித்தம் என்னங்கிறத அவர் உணர்ந்தவராக இருந்துட்டாரு. ஸோ இவருக்கு எல்லா அதிகாரமும் பிலாத்துக்கு இருக்குது. ஆனாலும் இவர் என்ன பண்ணலன்னா பிரபுக்களை நம்பல, தேவன் மேலதான் அவர் வந்து முழு நம்பிக்கையை வச்சிருக்கதான்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ நம்முடைய உலக காரியங்களிலும் நம்மை காட்டிலும் அதிகாரம் பெற்ற பிரபுக்கள் இருப்பாங்க. ஸோ அவங்கள பிரியப்படுத்த நினைச்சு நம்முடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை கரைப்படுத்தி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ புலம்பல் எல்லாம் இதை குறித்து தீர்க்க தரிசன வசனங்கள் அங்கே வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நம்ம எப்படித்தான் இருக்கணும்னு சொல்லிப்பட்டோம். லூக்கா 23:46 வாசிங்க. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இப்படி சொல்லி அவர் வந்து என்ன பண்றாருன்னா ஜீவனை விட்டார். ஸோ கடைசியில தம்முடைய ஆவியை கிறிஸ்து பிதாவின் கையில ஒப்பு கொடுக்கிறார். ஸோ இதுக்கு அங்க பாக்குறோம், பிதாவின் மேல அவர் எவ்வளவு பட்சமா இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு பாருங்க. பின்னால வசனத்தில் 118:17 நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். இதெல்லாம் புரிந்து கொள்ள முடியுதுங்களா அந்த அந்த ஸ்பிரிச்சுவல் விஷயம். ஸோ ஆவி ஒப்பு கொடுக்குறார். ஆனா நான் சாவாமல் பிழைத்திருந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தேவனுடைய செய்கைகளை நான் என்ன பண்றேன்னா விவரிப்பேன். அப்படின்னா அந்த 3ஆம் நாள்ல நான் என்ன பண்றேன், தேவன் என்ன உயிர்த்தெழுப்புவார். அதுதான் நம்முடைய சகோதரர் சொல்லும் பொழுது, கர்த்தருக்கு எப்படி ஒரு மகிழ்ச்சியான உயிர்த்தெழுதலின் காலம் இருந்துச்சோ அதே போல அவருடைய பின்னடியார்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான உயிர்த்தெழுதலின் காலம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம விசுவாசிக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லிட்டார் இல்லைங்களா, எப்படியாவது நான் என்ன பண்ணணும், உயிர்த்தெழணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் கூட சொல்றார். ஸோ தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை வந்து எழுப்புறாரு. அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்துச்சு. அந்த மரணம் அப்படிங்கிறது அந்த ஜீவனை கொடுத்த உடனே முடிஞ்சிருச்சுங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தேவனுடைய செய்கைகளை அவர் வந்து விவரிக்கிறார். அதான் தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்துறார். அதுக்கு மேல ஜீவனை கொடுத்ததுக்கு அப்புறம் யாரும் அவரை அடிக்க முடியாது, யாரும் அவர் சிதைக்க முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. சோ அந்த கட்டை அவிழ்த்துறாரு, அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால கட்டப்பட்டிருக்க கூடாம இருக்குதுன்னு சொல்லி அங்க நாம வந்து வாசிக்கிறோம். சோ கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. 118:18 சோ கர்த்தர் என்னை வந்து வெகுவா தண்டிச்சிருக்கிறாரு, ஆனா என்னைய சாவுக்கு ஒப்பு கொடுக்கல. எவ்வளவு ஒரு விசுவாசம் பாருங்க. சோ நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் வந்து காயப்பட்டிருக்கிறார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் வந்து நொறுக்கப்பட்டிருக்கிறார். சோ நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய அந்த ஒரு ஆக்கினை அவர் மேல வந்துருச்சு. அவருடைய தழும்புகள்னாலதாங்க நாம குணமாகிறோம். சோ அதுதான் நம்மளுக்கு ஆசீர்வாதம். சோ கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்குது, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். தேவனுடைய வலதுகரம் யாருங்க? இயேசு கிறிஸ்து தான். வலதுகரம் உன்னை ரட்சிக்கும் ஒரு பாடமே கேட்டிருப்போம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி. சோ கர்த்தருடைய தேவனுடைய வலதுகரம் யார் அப்படின்னு சொல்லிட்டோம்னா கர்த்தர் தான். சோ அவருடைய வலதுகரம் நமக்காக பராக்கிரமம் செய்யக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கவனிக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. அப்ப அங்க சாவாமல் அப்படின்னா சாகவே அங்க கர்த்தர் இல்லை அப்படிங்கிற அர்த்தம் மட்டும் இல்லாம அவர் மரித்தார், ஆனாலும் மரணம் அவரை வந்து ஏற்றுக்கொள்ளல. அதுதான் உண்மையான பொருள். மரிச்சாரு, ஆனா மரணம் வந்து அவர் வந்து ஏற்றுக்கொள்ளல. அப்போ உயிரோடு அவர் வந்து எழுந்துறார், பிழைக்கிறார், மீண்டும் வந்து பிதா ஆகிய தேவன் அவர் கொடுத்த அந்த ஒரு வேலைகளை அவர் வந்து செய்யறான்னு சொல்லி நான் வந்து பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அவர் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் அங்கே மரியாள் கிட்ட வந்து பேசுறாரு, அதுக்கப்புறம் அங்கே சீஷர்கள் கிட்ட வந்து அவர் வந்து பேசுறார், திடப்படுத்துறார். இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஒரு தண்டனை தான் கர்த்தர் அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்.
ஸோ அப்படி ஏற்றுக்கொண்டா கூட தேவன் அவரை வந்து அந்த மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கல அப்படிங்கிறதையும் நம்ம வந்து அங்க கவனிக்கிறோம். ஸோ இதை சொல்லிட்டு தான் அடுத்த வசனம் கூட 118:19 கூட வாசிங்க. நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். ஸோ இங்க பாருங்க, நீதியின் வாசல்களே அங்க வந்து திறவுங்கள் அப்படின்னு சொல்லி அங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு. நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா துதிப்பேன் அப்படின்னு சொல்லி அங்க வந்து சொல்றேன். ஸோ அடுத்த வசனம் கூட வாசிங்க, 118:20. கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். ஸோ கர்த்தரின் வாசல் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த நீதியின் வாசல். ஸோ அதுக்குள்ள நீதிமான்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா பிரவேசிப்பாங்க. ஸோ கிறிஸ்து போனதுக்கு அப்புறம் அந்த வாசல் வந்து திறக்கப்படுது. ஸோ நீதிமான்கள் அப்படிங்கிறவங்க எத்தனை பேருங்க? 144,000 பேர் அதுல வந்து பிரவேசிப்பாங்க. ஸோ இந்த வழிதான் என்ன வழின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜீவனுக்கு போற வழி. அதுதான் ஆசீர்வாதமான ஒரு வழி, இடுக்கமான வழி அப்படின்னு கூட நம்ம வந்து படிச்சிருக்கிறோம். ஸோ இதற்காக ஜெபம் அங்க வந்து அந்த அந்த வழியில போறக்காக ஜெபம் வந்து அங்க ஏறெடுக்கிறாரு. 118, 21, 22 நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு ரட்சிப்பாய் இருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன் சொல்லிட்டு தான் சொல்றாரு பாருங்க. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லு தான் மூளைக்கு தலைக்கல் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்றாரு. ஸோ சபைக்கு இவர் என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா தலைக்கல் ஆயிட்டார். ஸோ தலையாயிட்டார். ஸோ கிறிஸ்துவினுடைய அந்த ஒரு உயிர்த்தெழுதலை அங்க குறிச்சு அவரை நேரில் பார்த்தவர்களும் ஸோ இந்த ஒரு சமயத்துல ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஸோ அதெல்லாம் குறித்து தான் அங்க வந்து சொல்றாரு, அந்த மூளைக்கு தலைக்கல் ஆனது கூட அது எப்படி அப்படிங்கிறத 118, 23 சொல்றாரு. அது கர்த்தராலே ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. இந்த வசனத்தை பொதுவா எதுல படிச்சிருப்போங்க? அடிக்கடி எதுல? கல்யாண பத்திரிகையில போட்டிருப்பாங்க, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்குதுன்னு சொல்லி அதுல படிச்சிருப்போம். ஆனா எவ்வளவு ஒரு அருமையான ஒரு தீர்க்க தரிசனம்! கர்த்தர் வாழ்ந்த ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கை, அவர் ஏறெடுத்த ஒரு பலி இதனுடைய பின்புலத்துல இருக்குதுங்கிறதை நம்ம வந்து கவனிக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரர்களே, அது கர்த்தரால் ஆயிடுச்சு, நம் கண்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. ஸோ திஸ் வே த லார்ட் டூயிங் இட் இஸ் மார்வலஸ் இன் யுவர் ஐஸ் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்படி கிறிஸ்து அவர் பின்னாடி எப்படியோ தேவ கிருபையில நாமளும் அந்த ஒரு அழைப்புக்குள்ளாக நம்ம வந்துட்டோம். ஸோ அந்த உள்ள வந்த அந்த ஒரு நாளை குறித்து தான் 24ஆம் வசனத்துல சொல்றாரு, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதுல கலிகூர்ந்து மகிழ கடவோம் அப்படின்னு சொல்லி நாம இந்த ஒரு அழைப்புக்குள்ள வந்த ஒரு நாளை சொல்றோம். ஸோ இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இன்னைக்கு கூட தேவ கிருபையில இந்த ஒரு பந்திக்கு நாம கடந்து வந்திருக்கிறோம்னா இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த பண்டிகையை ரொம்ப பயபக்தியோடு கிறிஸ்துவின் சிந்தையோடு நாம அனுசரிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கிறோம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அனுகிரக காலத்துல நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணிய நாள்ல உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி இருக்கிறாரே, இதோ இப்பொழுதே அனுகிரக காலம், இப்பதான் ரட்சணிய நாள் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இந்த நாள் ஒரு த டே ஆஃப் சால்வேஷன், ஒரு ரட்சிப்பின் நாளாக இருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறோம், கிறிஸ்து கிட்ட இருந்து கிருபையை வாங்குறோம், தேவன் கிட்ட இருந்து மகா பெரிய அனுகிரகத்தை நம்ம வாங்குறோம். ஸோ இந்த நாளை நாம சாதாரணமான ஒரு நாள் மாதிரி, ஏன்னா அந்த சீஷர்கள் கூட அவங்க எப்படித்தான் நினைச்சிட்டாங்கன்னா ஒரு டின்னர் மாதிரி அவங்க நினைச்சிட்டாங்க, சாயந்தர நேரத்தில் டின்னர் சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைச்சிட்டாங்க. ஸோ அப்படி நாம இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ கர்த்தருடைய நாமத்தினால வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை நாங்க வந்து என்ன பண்றோம்னா ஆசீர்வதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி 118ஆம் சங்கீதம் 26ஆம் வசனத்துல சொல்றோம். ஸோ மேலும் கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும் அப்படின்னு அங்க நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ கிறிஸ்துவின் நாமத்தை தரித்து கொண்டு வந்து நிற்கிறவங்கள பார்த்து சொல்றாரு, நாங்க அதாவது பிதாவும் நானும் என்ன பண்றோம்னா ஆசீர்வதிக்கிறோங்கிறாங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோங்க? தேவ கிருபையில மாலை பொழுதுல அந்த ஒரு பந்திக்குள்ள நாம கடந்து செல்ல போறோம். நாம கிறிஸ்துவின் நாமத்தை தரித்து கொண்டு அங்க நிக்க போறோம். அப்படின்னா பிதாவும் கிறிஸ்துவும் நம்மளை என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி போட்டோம்னா ஆசீர்வதிக்க போறாங்க. எங்கிருந்து அப்படின்னா கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து. ஸோ தேவனுடைய வீட்டிலிருந்து அந்த ஆசீர்வாதம் சபைக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னா கிடைக்க போகுது. ஸோ நம்முடைய லக்கு கிறிஸ்துவை
நாம் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா பின்பற்றி போகணும், அவர் போனபடி போகணும். அப்படித்தான் நம்முடைய ஜெபம் கூட இருக்கணும். எப்படி இருக்கணும்னா, கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். இப்படித்தான் நம்ம வந்து ஜெபிக்கணும். ஏன்னா சீட்டு மடியில போடப்படும், காரிய சித்தி கர்த்தரால் வரும். நம்மளுக்கு தேவ கிருபையில் இன்னைக்கு சீட்டு நம்மளுக்கு வந்திருக்கு. நம்மளுக்கு அழைப்பு கொடுத்தாச்சு, தேவன் கொடுத்துருக்காங்க. ஸோ காரிய சித்தி கர்த்தரால் வரும். நம்மளுடைய வேலை என்னன்னா, கர்த்தர் போன வழியை நாம் பார்த்து போகக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கவனிக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. ஸோ நம்ம ஜெயம் கொள்ளக்கூடிய அந்த ஒரு வகுப்பாராக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுதுதான் தேவன் என்ன பண்றாருன்னா, நம்முடைய ஜெபத்திற்கு ஒரு பதில் கொடுக்குறாரு. எப்படி அப்படின்னா 118:27, கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள். சோ கர்த்தர் நம்ம எப்படி பண்றாருன்னா, பிரகாசிப்பிக்கிற தேவனா இருக்கிறாரு. பண்டிகை பலியை கொண்டு போய் எங்க கட்ட சொல்றாங்க? பலிபீடத்தினுடைய கொம்புகள். ஆக்சுவலா இது தனி பாடம் தான், பண்டிகை பலின்னு சொல்லி. பொதுவா இந்த மாதிரி பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கட்டுறதுன்னா 4 விதமான கயிறுகளில் கட்டணும். 4 விதமான கொம்புகள் இருக்கு. 1 2 3 4 கொம்பு இருக்கும். அப்ப அந்த 4 விதமான கயிறுகளால கட்டணும். அந்த 4 விதமான கயிறுகளும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒன்னோடு ஒன்று இசைவா இருக்கணும். அப்போ ஒன்னோடு ஒன்று இசைவா இருக்கணும். அதுலேயும் ஒரு கயிறு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கா போட்டு கட்டியிருப்பாங்களா ஒரு கயிறு. ஸோ அதுதான் வந்து தாவீது சொல்றாரு, பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தினுடைய கொம்புகளில் போய் கட்டுங்க அப்படின்னு சொல்லி அங்க வந்து சொல்றோம். ஸோ பலிபீடத்தினுடைய கொம்புல போய் கட்டணும். அங்க பலிபீடத்துல 4 கொம்புகள் இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். ஸோ கலாத்தியர் 2:20, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆனாலும் பிழைச்சிருக்கிற இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள பிழைச்சிருக்கிறாரு. நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினால பிழைச்சிருக்கிறார். இது சாதாரணமான ஒரு வாய்ப்பு இல்லைங்க அன்புக்குரிய சகோதர சகோதரி. அதான் நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு பலிபீடம் யாருங்க? நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதுதான் கர்த்தர். ஸோ பலிபீடத்துல கொண்டு போய் நம்முடைய பலியை செலுத்தணும். அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்துல ஆராதனை செய்வதற்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ எப்படி கொண்டு போய் கட்டுறது அப்படின்னா, நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக கொண்டு போய் கொடுக்கணும். அதுதான் புத்தியுள்ள ஒரு ஆராதனையாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கவனிக்கணும். இது சொல்லிட்டு தான் கடைசியாக அங்க வந்து சொல்லி முடிக்கிறார் பாருங்க. 118 சங்கீதம் 28 நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். சோ நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லி கடைசியா சொல்றான். ஸோ இதுக்கு முன்பாக பாடம் ஆரம்பிக்கும் போதே ஒரு 3 வகுப்பாரை குறித்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். மறந்துட்டீங்களா? ஸோ அந்த 3 வகுப்பாரை குறித்து நம்ம வந்து பார்க்கும் பொழுது, இதற்கு கடைசியா 28 எப்படி சொல்றாருன்னா, நீர் என் தேவன், உம்மை துதிப்பேன், உம்மை உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அங்க அடுத்த வசனத்துல கூட பாருங்க, 29 கூட வாசிச்சிருங்க. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சோ கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். அவர் நல்லவர் அப்படிங்கிறத ருசி பார்த்ததுனாலதான் சொல்ல முடியுது. ஸோ நம்மளும் இன்னைக்கு ருசி பார்க்க போறோம் பிதாவாகிய தேவனுடைய கிருபையை. ஸோ ஒவ்வொரு நாளும் ருசி பார்க்கிறோம். இருந்தாலும் நம்முடைய உடன்படிக்கையை, அதான் நம்முடைய சகோதரர் சொல்லும் பொழுது, இந்த நினைவு கூறுதல் அப்படிங்கிறது நம்முடைய உடன்படிக்கையை புதுப்பித்தல்ங்கிற அந்த ஒரு வார்த்தையை வந்து கொடுப்பார் வால்யூம் 6th வால்யூம். ஸோ இந்த புதுப்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்குது. ஸோ ருசி பார்த்து அந்த அப்பம் திராட்சரசத்தை நாம் ருசி பார்த்து தேவனை நாம் துதிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ அந்த துதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னா உண்மையோடு அதை நாம் வந்து செய்யணும். ஸோ 3 வகுப்பாரை குறித்து நம்ம வந்து பார்க்கும்பொழுது, ஃபர்ஸ்ட் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோன் வந்து சொல்லணுமா, இஸ்ரவேல் மஸ்ட் சொல்லணுமா? அப்படின்னா யாரை குறித்து சொல்றாங்க? ஆவிக்குரிய இஸ்ரேலர் பத்தி சொல்றார். அந்த ஆவிக்குரிய இஸ்ரேலர் யாருங்க? நம்ம தான். நம்மளை குறித்து தான் சொல்றார். ஸோ கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று நாம சொல்லணும். அடுத்தது யார் சொல்லணுமா? ஆரோன் சொல்லணுமா. ஆரோன் அப்படின்னா லேவியர், ஆசாரியர்கள். அந்த ஆசாரியர்களாக யாரை அழைச்சிருக்கிறார் தேவன்? நம்மளைத்தான். அப்ப யார் சொல்லணுமா? நம்மளும் சொல்லணும், நம்ம தான் சொல்லணும். ஸோ கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்லணும். அடுத்தது
யார் சொல்லணுங்க? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று உமக்கு பயந்தவர்கள் சொல்வார்கள். அது யாருங்க? நம்ம தான் பயப்படணும். பயபக்தியாக அந்த ஒரு விருந்தை நாம ஆசரிக்கணும். விருந்து ஆசரித்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாட்களிலும் தேவ பயம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். ஸோ அவருடைய நாமத்திற்கு பயந்தவர்கள் அப்படிங்கிறவங்க தான் உண்மையுள்ளவர்கள். ஸோ இதை அப்படியே ஆசரிப்பு கூடாரத்திற்கும் பொருத்தும் பொழுது அழைக்கப்பட்டவர்கள், அடுத்தது யாருங்க? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அடுத்தது உண்மையுள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த உண்மையுள்ளவர்கள் தான் அங்க தேவனுக்கு பயந்தவங்க. இந்த உண்மையுள்ளவர்கள் தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அவங்க பிரவேசிக்க முடியும் சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த 3 நிலைமைகள் இருக்கக்கூடியவங்களுக்காக தேவன் சொல்றாரு, ஸோ கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உண்மையிலுமே தேவன் நல்லவர், அவர் கிருபை என்றும் இருக்கிறதுனால தான் நம்ம இன்றைய தினத்தில் இப்படி ஜீவனோடு அவருடைய பரிசுத்தமுள்ள வார்த்தைகளை நம்ம தியானிக்கிறோம். தொடர்ந்து இதே பரிசுத்த சிந்தனையோடு இருந்து தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து நடப்ப தேவனுக்கு நம்மை முற்றிலும் ஒப்புக் கொடுக்க தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வாதமாக்கி தருவாராக. பொறுமையோடு கேட்ட நம் அனைவரையும் தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.